அனைவருக்கும் வணக்கம். திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதிகை சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்தை நிறைந்திட திறந்தவளும் என்ற நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வழி என்ற வரிகளோடு அன்னை தமிழை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்விற்கு அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இப்பொழுது கோடை காலம். இந்த கோடை காலத்திற்கு தகுந்தாற் போன்று மிக சிறப்பான ஒரு கவியரங்கம் 7வது தொடர் கவியரங்கத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார். தாகம் தீர்க்குமா தண்ணீர் பந்தல் என்னும் தலைப்பில் மிக அழகான ஒரு கவியரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கவியரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் முனைவர் சக்தி லீலா அம்மா அவர்களை இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அடுத்து இந்நிகழ்விற்கு கவிபாட வந்திருக்கும் இருபால் கவிஞர் பெருமக்களையும் இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு வலையொலி வழியாக டிவியின் வழியாக நமக்கு ஒளிபரப்பு செய்யும் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களையும் இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைத்து கவிஞர்களையும் வருக வருக என்று வரவேற்று ஐயா அவர்களை தொடக்க உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. நன்றி. பகுத்துண்டு பல்லுயிரோ முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இறந்தும் உயிர்வாழ்தல் வெள்ளில் பறந்து கெடுக உலகியற்றியான் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமநீதி தத்துவத்தை இந்த உலகிற்கு எடுத்துரைத்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை பொழுது எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கிய முழங்கி என்று தொடங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் வணங்கி இன்றைய நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு கவியரங்கம், அதுவும் உலக சாதனை சிறப்பு தொடர் கவியரங்கத்திலே ஒரு கவியரங்கம் மலர. இந்த கவியரங்கத்தின் தலைப்பாக தாகம் தீர்க்குமா தண்ணீர் பந்தல் இந்த தலைப்பிலே ஒரு கவியரங்கம் தொடங்கி நடைபெற இருக்கிறது. இந்த கவியரங்கத்தை நடத்துவதற்காக முனைப்பான கவிஞராக, நல்லதொரு எழுத்தாளராக, பன்முக திறனாளராக விளங்கக்கூடிய சிவகாசி காளீஸ்வரி கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் திருமதி சக்தி லீலா அவர்கள், கவிஞர் சக்தி லீலா அவர்கள் இந்த கவியரங்கத்துடைய தலைவராக பொறுப்பேற்று நடத்தி தர முன்வந்திருக்கிறார். அவர்களுக்கு முதற்கண் நம்முடைய சங்கத்தமிழ் சார்பில் நன்றிகளை தெரிவித்தார், வணக்கங்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பாக கவிதை வழங்கி வந்திருக்கக்கூடிய அனைத்து கவிஞர் பெருமக்களையும் நான் முதற்கண் வணங்கி கொள்கிறேன். இன்றைக்கு தமிழ் சமூகத்திலே பல்வேறு பிரச்சனைகள் நடமாடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியாது, குறுக்கும் நெடுக்குமாக போய் வந்து அவற்றிலே ஒன்று தண்ணீர் பிரச்சனை. இப்போதெல்லாம் பார்த்தால் அங்கங்கே சென்னை போன்ற நகரங்களிலே ஒரு தண்ணீர் பந்தல் வைத்திருக்கிறார், ஒரு பானை இருக்கு, அதை சுற்றி பேனர்லாம் போட்டு தலைவருடைய நிறைய அரசியல் கட்சிகள் அதை வைத்திருக்கு. அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அங்கங்கே பகுதிகளிலே அந்தந்த அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுடைய படங்களை போட்டு ஆண்ட தலைவர்களையும் ஆளுகிற தலைவர்களையும் நீ ஆளப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய தலைவர்களுடைய படங்களையும் போட்டு தண்ணீர் பானை வைத்து சில இடங்களிலே நெகிழி குடுவைகளையும் வைத்து இந்த தண்ணீர் பானையின் விலை 100 ரூபாயாக, அதற்கான ஜோடனை பார்த்தால் சிறப்பாக இருக்கும். அது பல ஆயிரம் செலவு செய்யும். அந்த தண்ணீர் பானையிலே தண்ணீர் இருக்கிறதோ இல்லையோ, தண்ணீர் பந்தல் பெயர் இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனையை
இந்த தண்ணீர் பந்தங்கள் தீர்க்குமா என்ற கேள்விதான். யாகம் தீர்க்குமா தண்ணீர் பந்தங்கள் ஒரு கவியரங்கம் மலர இருக்கிறது. இந்த கவியரங்கத்தின் தலைவராக கவிஞர் திருமதி சக்திலீலா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கவியரங்கம் இப்போது தொடங்குகிறது. கவியரங்க தலைவராக இருக்கக்கூடிய கவிஞர் திருமதி சக்திலீலா அவர்களை அன்போடு பண்போடு வரவேற்கிறோம். அவர்கள் இதுவரை 2 நூல்களை வெளியிட்டிருக்கிறார். அதிலே ஒரு நூல் காவியா பதிப்பகத்திலே வந்து நான் கூட அவரிடம் காவியா என்பதற்கான அந்த எழுத்துக்கள் எப்படி அமர்ந்திருக்கின்றன என்று வருகிறவராய் ஆமாம் உண்மை நான் பெரிதும் மகிழ்ச்சி. ஏனென்றால் காவியா என்கிற நூல் வெளியீட்டகம் இதுவரை மிகச் சரியான மிகச் சிறப்பான எழுத்துக்களை தவிர மற்றவற்றை வெளியிட்டதில்லை என்பது எனக்கு காவியாவை பற்றி. இந்த காவியா பதிப்பகத்திலே இவருடைய நூல் வெளிவந்திருக்கிறது என்பதே இவர் எத்தகைய சிறப்புடையவர் என்பது நமக்கு தெரியப்படும். அதைத்தான் அவர்களிடம் கேட்டேன். ஏனென்றால் காவியா பதிப்பகம் என்று ஏதாவது இருக்கு, அதுவாக இருந்தால் அதில் பயன். காவியா பதிப்பகம், பிரியா பதிப்பகம் போன்ற பதிப்பகங்கள் எல்லாம் மிகச்சிறந்த நூல்களை மட்டுமே வெளியிடக்கூடிய பதிப்பங்களாகும். அந்த வகையிலே அங்கே எனக்கு வேறு வகையை கொடுத்து அவர் மீது ஒரு பெரும் மதிப்பை கொடுத்து அத்தகைய மதிப்புக்குரிய ஒரு கவிஞர் திருமதி சக்திலீலா அவர்கள் கவியரங்கத்தை நடத்தி கொடுப்பது சிறப்பானதாக கருதுகிறேன். வாருங்கள் அம்மா, வாருங்கள் திருமதி சக்திலீலா அவர்களே, கவியரங்கத்தை ஒப்படைத்து இடம் சார்ந்தேன். இங்கு வந்திருக்கக்கூடிய கவிஞர்கள் அனைவரும் சிறப்பான கவிதை படித்து சிறப்பாக நிகழ்ச்சி நடத்துவது. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு வாழ்த்துறை வழங்குவதற்காக ஓடி வந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லாசிரியர்கள் கே கற்பகம் அவர்களுக்கும் மறைந்து விட்டார். நான் சொல்லுகிற போதே ஓடி வந்து திருமதி கே கற்பகம். இந்த நிகழ்ச்சியை வலையொலி வழியாக உங்களுக்கெல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கிற தங்கத்தமிழ் தொலைக்காட்சி மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி பாராட்டு அவர்களையும் வருக வருக வந்து வரவேற்று நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துமாறு. திருமதி சக்திலீலா அவர்களே, வாருங்கள், உங்கள் கவியரங்க நிகழ்வு தொடங்குங்கள். உங்கள் கவிதையை தாருங்கள், கவிஞரையாக அழையுங்கள். என்றவரை கவிஞர்களுக்கு நானும் திருமதி கற்பகம் அவர்களும் கூட்டம் கொடுக்க காத்திருக்கிறோம். வாருங்கள். இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். என்னுடைய இருப்பிற்கும் இயக்கத்திற்கும் காரணமான தமிழை வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனை சிறப்பு கவியரங்க நிகழ்வு இன்று 7வது நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு என்னை தலைமை தாங்க அழைத்த வாய்ப்பை அளித்த இந்த அமைப்பினுடைய தலைவர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் பவானி அம்மா அவர்களையும் என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு கவிப்பாட வந்திருக்கும் அத்துணை கவி உறவுகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். என்னுடைய தலைமை கவியோடு நான் கவியை தொடங்க விரும்புகின்றேன். தண்ணீர் பந்தல் தாகம் தீர்க்குமா என்ற அந்த தலைப்பிற்கு மிக அழகாக ஐயா தொடக்க உரையில் குறிப்பிட்டிருந்தார். நான் வெறும் அந்த தண்ணீரினுடைய தாகத்தையும் தண்ணீரினுடைய தேவையை மட்டும் நான் இங்கு சொல்லவில்லை. இன்றைய உலகில் ஒரு ஆட்சியாளரை மனிதன் அமர்த்தும் போது, நாம் வாக்கிட்டு அமர்த்தும் போது நம்முடைய தாகங்களாக நம்முடைய தேவைகளாக எவையெல்லாம் இருக்கின்றது என்பதை குறிப்பிட்டு நான் என்னுடைய கவிதையை எழுதியிருக்கின்றேன். அந்த கவிதையோடு நான் தலைமையை தொடங்க நினைக்கின்றேன். வாக்கிட்டவரிடம் வாக்கு பெட்டி கேட்டது, உன் வாக்குமூலம் தா. ஆளுபவரிடம் ஆளப்படுபவனாய் நீ கேட்கும் ஆட்சியாளர் யார்? அதிகாரங்களை கையில் கொடுத்துவிட்டு சாமானியன் ஏங்கும் மனதாகங்கள். சந்ததிகள் வாழ விண்ணை முட்டும் மாளிகையை வளர்க்காமல் மரங்களை வளர்ப்பவர், உயிரென உழவை பேணுபவர், தாய்மொழி தரணியாள உழைப்பவர்,
மங்கையரின் மகத்துவம் காப்பவர், நாட்டையே வீடாக்கி வாழ்பவர், நானிலத்தவர் நன்னிலை அடைய தன்னலம் துறந்தவர், அதிகாரத்தை காட்டி அடிமைகளை உருவாக்காதவர், சம மனிதனிடம் சங்கடங்களை தீர்ப்பவர், சாதியம் காட்டி சரித்திரம் படைக்காதவர், மதம் காட்டி மண்ணாள தெரியாதவர், மீண்டும் வாக்கிட்டவனிடம் வாக்கு மூலமாய் தாகம் இத்தனை இருக்க தண்ணீர் பந்தல் தாகம் தீர்க்குமா சொல்வீர். நன்றி. என்னுடைய இந்த தலைமை கவியோடு முதலாவதாக கவிபாட வருமாறு கவிஞர் சதீஷ்குமார் ஐயா அவர்களை இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அழைக்கின்றேன். அன்பான இந்த தமிழ் அவையை வணங்கி ஐயா நீலகண்டன் அவர்களுக்கும் அம்மா பவானி அவர்களுக்கும் இந்த கவியரங்க தலைமையேற்றிருக்கும் அன்பிற்கினிய முனைவர் சக்திலீலா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து நேரடியாக கவிக்குழு. தண்ணீர் பந்தல் தாகம் தீர்க்குமா? கோடை வெயிலில் கண்கள் இருள தேடி அலையும் இடமும் ஏனோ தண்ணீர் பந்தல். தாகம் தீர்க்கும் வேலை தவிர்த்து அரசியல் நடக்கும் அற்புத களமாய் தண்ணீர் பந்தல். தண்ணீர் மட்டும் தந்தால் அதுவே நல்லவர் எவரோ திறந்திருக்கும் தண்ணீர் பந்தல். மோரும் நீரும் சேர்த்து கொடுத்து ஆற்றுப்படுத்தினால் ஆளும் கட்சி தண்ணீர் பந்தல். அவர்கள் தோற்க சேர்ந்தே கொஞ்சம் குளிர்வானம் கொடுத்தால் எதிர்கட்சி தண்ணீர் பந்தல். இளநீர் பழங்கள் எல்லாம் கொடுத்தால் மறந்து போன ஏதோ கட்சியின் தண்ணீர் பந்தல். மதுரை மண்ணில் சித்திரை என்றால் மாதம் முழுக்க அரசியல் இல்லா தண்ணீர் பந்தல். நீரும் மோரும் குடித்து குடித்து ஆடி பாடி மகிழ்ந்திருந்து சோற்றை மறக்கடிக்கும் தண்ணீர் பந்தல். அரசு தனியார் மாநில மத்திய பேதம் இன்றி நிறுவனம் செலவும் திறக்கும் இங்கே தண்ணீர் பந்தல். மதுரை மண்ணில் மக்கள் கூடும் கோயில் போல உணர்வில் கலந்த தண்ணீர் பந்தல். இந்த அற்புதமான வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். மிக ஒரு சுருக்கமான கவிதை. அரசியல் நடக்கும் அற்புத இடம் தண்ணீர் பந்தல் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி ஆளுங்கட்சி எதிர்கட்சி மறக்கப்பட்ட கட்சிகளினுடைய தண்ணீர் பந்தலினுடைய அந்த கொடுக்கக்கூடிய அந்த பொருள்களினுடைய வேறுபாடுகள் எப்படி இருக்கும் என்று மிக அழகாக, அதோடு தன்னுடைய மதுரை மாநகரில் தான் கண்ட அந்த கோவிலின் அருகில் இருந்த அந்த உணர்வு பூர்வமான பக்தியோடு கலந்த அந்த தண்ணீர் பந்தலை மேற்கோள் காட்டி மிக அழகாக கவிதை வாசித்த சதீஷ்குமார் ஐயா அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஐயா சதீஷ்குமாருடைய கவிதை தண்ணீரை நமக்கு காட்டவில்லை, தமிழ்நாட்டு அரசியலை தண்ணீர் காட்டியது. தமிழ்நாட்டு அரசியலுக்கு தண்ணீர் காட்டியது. இது தண்ணீரை காட்டவில்லை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு தண்ணீரை காட்டியது. மிகச்சிறப்பான கவிதை. இத்துடன் இன்றைய கவியரங்க தலைமை பொறுப்பேற்றக்கூடிய முனைவர் கவிஞர் சக்திலீலா அவர்கள் தனது தலைமை கவிதையிலே மிக அழகாக சொல்லியிருந்தார். அதிகாரத்தை கொடுத்தோம், வாக்கு பெட்டி மூலமாக வாக்குகளை வாங்கி கொண்டால் அதிகாரத்தை கொடுத்தோம். அதிகாரத்தை கொடுத்த போது நல்லவனிடம் கொடுத்தால் பரவாயில்லை, சதிகாரிடம் கொடுத்தோம். அதிகாரம் சதிகாரிகளிடம் போனதால் இன்றைக்கு இந்த நிலைமை இருக்கிறது. மிக வேகமான கோபமான ஒரு கவிதையை கொடுத்து இந்த கவியரங்கத்தை தொடங்கி வைத்தார்கள். இந்த கவியரங்கத்தை தொடங்குகிற போது இது வெறும் தண்ணீர் பிரச்சனை அல்ல, தனியாத பல பிரச்சனைகளுடைய ஊற்று என்று தன்னுடைய கவியரங்க தொடக்க கவிதையிலே குறிப்பிட்டார்கள். மிகவும் சிறப்பம்மா. உங்களுடைய கவிதை எங்களை போல, நானெல்லாம் ரொம்ப வயசானவன், நீங்க உங்களுடைய வயசுக்கு ஏற்ற இந்த கவிதை நல்லா வீரியமாக சிறப்பாக இருந்தது. தொடரட்டும் அம்மா கவியரங்கம். தொடர்ந்து அழைங்க. அடுத்ததாக கவிபாட வருமாறு கவிஞர் சரஸ்வதி ஐயப்பன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் அம்மா. அன்னைக்கும் அன்னை தமிழுக்கும் எனது அன்பு வணக்கத்தையும் வந்தனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கும் மற்றும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அமைப்பிற்கும் அதை நல்ல முறையில் நடத்தி கொண்டு வரும் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களும் வந்தனங்களும்
அப்பயே அவர் சொல்லிட்டாரு, நான் மெல்லதான் படிப்பேன் அப்படின்னு. இருந்தாலும் படிக்கிறேன். தலைப்பு: தண்ணீர் பந்தல் தாகம் தீர்க்குமா? கழுகு பார்வையாக எங்கோ ஒருவர், கண் கொத்தி பாம்பாக சுயநலத்தில் காரியமே கண்ணாக உறிஞ்சத் துடிக்கும் கடோத்கஜன் அகோர பசிக்கு அவன் முன் வைக்கும் சிறு லட்டு போல, கசியும் சிறு துளி நீர் என்றாலும் கைக்குள் அடங்க துடிக்கும். அமிர்தத்தை பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமன் சுலபத்தில் யாருக்கும் அவசரப்பட்டு அருந்த தந்து விட மாட்டான். அமிர்தத்தை பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமன் சுலபத்தில் யாருக்கும் அவசரப்பட்டு அருந்த தந்து விட மாட்டான். யாருக்கு சென்று சேர வேண்டுமோ, யாருக்கு தகுதி திறன் இருக்கின்றதோ, யாசித்தாலும் தராது யோசித்தே தருவான். கொண்டலாய் விசும்புவாய் வந்திடும் பருவத்தில் கொடையாய் நிறைந்திடும் நீர்நிலைகள், கொண்டாடி மகிழாத அலட்சிய போக்குகள், சிவனே என்றால் வந்து விடுமா? சிந்திக்கும் சீர்மிகு சிந்தனைகள் தாக்கம் சிதறியே போய் உதறி நிற்கின்றன. வளங்கொழிக்கும் வளங்கள் யாவும் வன்மையாய் வலிமையாய் அபகரித்து சென்றிடும். வஞ்சகங்கள் வஞ்சிப்பது அறியாமல் சூழ்நிலைகள் குவளையம் எங்கும் வருணனின் பார்வை விழுந்த போதிலும் குடங்கள் எங்கும் வண்ண வண்ணமாய் குவியும் நீண்ட வரிசையில் நிற்கும். குவளையம் எங்கும் வருணனின் பார்வை விழுந்த போதிலும் குடங்கள் எங்கும் வண்ண வண்ணமாய் குவியும் நீண்ட வரிசையில் நிற்கும். அமுத கிரகணன் தன் பரப்பியே குளிர்வித்தாலும் அகிலமோ ஆதவனின் அக்னி பார்வையில் இன்னும். வியர்வையும் வெட்கையும் உணர்கையில் தலை தூக்கும் விந்தை தொலைநோக்கு பார்வைகளை வகுக்கும். விசித்திரங்கள் நாவறட்சி தீர்ந்தவுடன் மறக்கும். பொய்மையில் பிறக்கும் மெய்யில் உரைக்கும் பொசுங்கும் வெயில் தேகத்தில் கோலமிடும் பொருண்மைகள் மனத்திரையில் அணிவகுத்து ஊசலாட்டும். கோஷங்கள் வெறும் வார்த்தைகள் ஜாலங்கள், கோடிட்டு காட்டியவை பொய் வேஷங்கள், கோடிகள் புரளச் சொன்ன கவசங்கள். புரிகையில் இழப்பதற்கு ஏதுமில்லா நிலையில் புரிந்து என்ன பயன்? யோசிப்போமா? புரிந்து மீண்டும் யாசிப்போமா? காரிருளில் காணும் கருமைகள் வெளிச்சம் பரவ கண்டிப்பாய் காணாமல் போகும். நிதர்சனங்கள் கலங்கரை விளக்காய் வழி நடத்தும் திசை காட்டிகள் நிச்சயங்கள். தண்ணீர் தண்ணீர் என்ற பிரார்த்தனைகள் வெள்ளப்பெருக்கில் அணையிட அணை கட்டாதா? உமிழ் நீர் சுரக்கும் வரை மட்டுமே உயிர்ப்பாகும். உச்சி தொடும் வரை தோன்றாத உச்சங்கள் உணர்த்தியே சென்றவைகள் உனக்கு தண்ணீர் பந்தில் தான் தாகம் தீர்க்குமா? கேள்விகள் கேள்விகளாக இல்லாத அன்றும், கேள்விக்கான விடைகளால் பூர்த்தியானால் இன்றும், கேள்விகள் மதிப்பெண் பெற்றே நம்மை தேர்ச்சியாக்கும். நன்றி என்றும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது மனம் நிறை நன்றிகள். அன்புடன் நட்புடன். கொஞ்சம் சத்தமா தான் பேசினேன். கேட்டதா? கேட்டதம்மா, சிறப்பாக கேட்டது. சுயநல கண்ணாக அந்த தண்ணீர் பந்தலை வைத்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்ன அந்த விதம் ரொம்ப அருமையா இருந்தது. அதை விட ஒரு உவமை, கடோத்கஜனினுடைய அகோர பசிக்கு கண்முன் வைக்கப்பட்ட ஒரு சிறிய லட்டு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மக்களுக்கு எவ்வளவோ விடயங்கள் அரசியல் ரீதியாக செய்து கொடுக்க வேண்டிய இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு சிறிய லட்டை காப்பிட்டு கடோத்கஜனுடைய பசியை ஏமாற்றியது போல் மக்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க. அதை விட மிக சிறந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நல்ல அழகா அந்த கோடையினுடைய நிலை, அதுல நம்மளுடைய அந்த நீரில்லாத நிலையாக நம்முடைய உடல் எப்படியெல்லாம் வருந்தும் அப்படிங்கிறத ரொம்ப அழகான சொல்லாடல்களோடு நீளமா சொல்லிக்கிட்டே போனீங்க. அது கேட்க கேட்க இனிமையா இருந்தது. அதுல என்னை கவர்ந்த கடைசியாக நீங்க சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, எத்தனையோ விடயங்களை நாம் வாக்கிட்டு ஏமாந்து யாசகர்களாக நாம் நின்று இருந்தோம், புரிந்தும் மீண்டும் யாசிப்போமா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருந்தது. எவ்வளவோ நாம வாக்கிட்டு ஏமாந்து நிற்கின்றோம், அதையெல்லாம் புரிந்த பின்பும் மீண்டும் யாரோ ஒருவரிடமாவது நாம் யாசித்து நிற்போமா அப்படின்னு கேட்டு இருந்த அந்த விடயம் ரொம்ப அழகான வரியாக இருந்தது. மிக சிறப்பாக இருந்ததுமா உங்களுடைய கவிதை. மிக அழகாக கோடையினுடைய நிலையையும் இன்றைய தண்ணீர் பந்தல்களினுடைய அமைப்பையும்
அது எவ்வாறு மக்களை ஏமாற்றப்படுகின்றது என்ற நிலைப்பாடையும் மிக அழகாக சொல்லிய சரஸ்வதி ஐயப்பன் அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி அம்மா. அருமையான ஒரு கவிதை கொடுத்தீர்கள். கல்லணை அருகிலிருந்து கவிஞர் வந்தார், சொல்லனை கட்டாமல் கவிதையை கொடுத்தார். தண்ணீர் தண்ணீர் என்று தண்ணீரின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறது உலகம். இன்னொரு உலக யுத்தம் வந்தால் அது தண்ணீருக்காக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். கண்ணீர் விட்டு அழும் மக்களின் தண்ணீர் குறைக்கப்படவில்லை, அவர்கள் கவலைகள் போக்கப்படவில்லை. இதெல்லாம் கவிஞரின் கவிதையில் ஆதிக்கம் செய்தனர். சிறப்பம்மா, மிகவும் நன்றி. உங்கள் கவிதைக்கு நன்றி. நல்லதொரு கவிஞர் தொடர்ந்து தமிழொலி வானொலியிலே கவிதைகளை வாசித்ததற்காக பொய்டீஷர் போகல் என்கிற விருதை ஜெர்மனி நாட்டினுடைய தமிழருவி கலையகம் வழங்கியது. அதுவும் நேரடியாக தமிழருவி கலையகத்தினுடைய இயக்குநர்களாக இருக்கக்கூடிய திரு நைனை விஜயன் அவர்களே வந்து வழங்கினார். மிக சிறப்புக்குரியவர் சரஸ்வதி ஐயப்பன். இவருடைய நூல்கள் பல வெளிவந்துள்ளன. தற்போது கூட இவருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டு முகங்களார் தொகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது. கோவையிலே வெளியிடப்பட்ட நூல் அது. அதிலே பங்கேற்று சிறப்பித்தார்கள். நன்றி அம்மா. தொடர்ந்து உங்களுடைய பயணம் தொடரட்டும் அம்மா. தங்களின் பாராட்டுக்கு மிக்க நன்றி ஐயா. உங்களால் வாழ்கிறேன், வளர்கிறேன். நன்றி அம்மா. நன்றி. அடுத்துள்ள அடுத்ததாக கவிபாட வருமாறு கவிஞர் சுஜாதா தேவி அம்மா அவர்களை இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றேன். அம்மா. தொட்டிலில் பிறந்த மொழி, தொன்மைமிகு தமிழ் மொழி, காற்றில் மிதந்த மொழி, காவியத்தில் சிறந்த மொழி, சிந்தையை தூண்டும் மொழி, தென்பொதிகை உதித்த மொழியாம் எம் தமிழ் மொழியாம் தமிழ் மொழியை தாய்மொழியை வணங்கி என ஈன்ற தாயையும் வணங்கி இந்த தளத்தின் நிறுவனர் நீலகண்டன் ஐயா அவர்களையும் ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களையும் மற்றும் இந்நிகழ்வின் தலைமை ஏற்றுள்ள நான் பெற்றெடுக்காத மகள் முனைவர் சக்திலீலா அவர்களையும் இத்தளத்தில் இணைந்துள்ள அனைத்து ஆளுமைகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். தலைப்பு: தண்ணீர் பந்தல் தாகம் தீர்க்குமா. கொதித்திடும் கோடை வெயிலின் வெப்பத்தில் வெந்து தணிந்திடும் வேளையில் பார்த்திடும் தண்ணீர் பந்தல் தாகம் தீர்க்குமோ. கொதித்திடும் கோடை வெயிலின் வெப்பத்தில் வெந்து தணிந்திடும் வேளையில் பார்த்திடும் தண்ணீர் பந்தல் தாகம் தீர்க்குமோ. பந்தல் மட்டுமே பார்க்க முடிந்தது, பந்தல் மட்டுமே பார்க்க முடிந்தது, பானையில் நீரும் தீர்ந்தே இருந்தது, பானையில் நீரும் தீர்ந்தே இருந்தது. நிரப்பிட நினைத்தால் நீரும் இல்லையே, நிலமும் வறண்டு வற்றி போனதே. நிரப்பிட நினைத்தால் நீரும் இல்லையே, நிலமும் வறண்டு வற்றி போனதே. தண்ணீர் பஞ்சமும் தரணியில் வந்ததே, தண்ணீர் பஞ்சமும் தரணியில் வந்ததே. தவிக்கும் நிலைக்கு காரணம் யாதுவோ. மக்கா நெகிழிகள் மண்ணில் சேர்ந்ததே, மண்ணும் மறிக்குதே மழை நீர் இன்றியே. மக்கா நெகிழிகள் மண்ணில் சேர்ந்ததே, மண்ணும் மறிக்குதே மழை நீர் இன்றியே. மாசினை நிரப்பிடும் மனிதரின் செயலினால் பருமமும் மாறியே மாறியும் பொய்க்குதே. மாசினை நிரப்பிடும் மனிதரின் செயலினால் பருவமும் மாறியே மாறியும் பொய்க்குதே. மரத்தினை வெட்டியே மாளிகைகள் கட்டுவான், மரங்களை நடுவதற்கு
நாட்டமின்றி வாழுவான். இயற்கையை அழித்தே இன்பங்கள் கண்டதால் இயற்கை அன்னையின் சினத்திற்கு ஆளானோம். மரத்தினை வெட்டியே மாளிகைகள் கட்டுவான். மரங்களை நடுவதற்கு நாட்டமின்றி வாழுவான். இயற்கை அழித்தே இன்பங்கள் கண்டதால் இயற்கை அன்னையின் சினத்திற்கு ஆளானோம். விரிநீர் இன்றே வியனுலகு விழித்ததே. விழிப்புணர்வு பெற்றே விதைகளை விதைப்போம். விருட்சத்தை வளர்த்தே மழை நீர் பெறுவோம். விருட்சத்தை வளர்த்தே மழை நீர் பெறுவோம். தாகம் தனித்தே மகிழ்ந்தே வாழ்வோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான கவிதை வரிகள் அம்மா. தண்ணீர் பந்தலினுடைய நிலையில் இருந்து தொடங்கி தண்ணீர் ஏன் பூமியில் இல்லாமல் போனது என்ற நிலை வரை மிகச் சிறப்பாக உங்களுடைய கவிதையில் சொல்லியிருந்தீர்கள். பந்தல்களை பார்த்தேன், அந்த பந்தலில் பானை வெறுமனே இருந்தது, அதை நிரப்பலாம் என்றால் பூமியில் தண்ணீர் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நெகிழிகளால் மண் மறித்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் என்னால் அந்த பானையை நிரப்ப முடியவில்லை. மரங்களை எல்லாம் அழித்து மாளிகைகள் கட்டிவிட்டார்கள். ஆகையால் இங்கு நீர் மறித்து விட்டது, நீர்பானையில் நீரை நிரப்ப முடியவில்லை என்று மிக அழகாக இன்றைய தண்ணீர் இல்லா நிலையையும் அதற்கான காரணங்களையும், இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய தண்ணீர் பந்தல்களிலும் தண்ணீர் இல்லாத நிலையையும் மிக அழகாக சுட்டிக்காட்டிய என்னுடைய அருமை அம்மா சுஜாதா தேவி அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி மகளே. தாய் மகளுக்குள் 1000 இருக்கும், இடையில் நமக்கென்ன வேலை என்று ஒதுங்கிவிட முடியாது. தாய் மகளுக்குள் 1000 இருக்கும், இடையில் நமக்கென்ன என்று ஒதுங்கிவிட முடியாது. இவர்கள் பேசியது தண்ணீர் பிரச்சனை, தாய் மகள் பிரச்சனை அல்ல. அது தாய் மகள் பிரச்சனையாக இருந்தால் விட்டுவிடலாம். இது தண்ணீர் பிரச்சனை. நிரப்பிட நீர் இல்லை. ஏனம்மா, மக்களின் கண்ணீரை விட்டால் நிரப்பி விடலாமே. மக்கள் கண்ணீரை எல்லாம் எடுத்து போட்டால் நிரப்பி விடலாமே. ஒரு காகம் கல் போட கூட வழி இல்லாத பானைகள் வைத்து இருக்கிறார்கள். ஒரு காகம் கல் எடுத்து போட்டால் தண்ணீர் வருமே, அந்த கூட வழி இல்லாத பானைகளை வைத்திருக்கிறார்கள். காகங்கள் கூட இந்த பானைகளை சீண்டுவது. இப்படித்தான் இருக்கிறது. இந்த பானைகளும் காலியாக இருக்கிறது. மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளும் கவனிப்பாரற்று கிடக்கிறது. சிறப்பான கவிதை அம்மா. மக்காத நெகிழிகளால் மண் மக்கி போனது என்று மக்காத நெகிழிகளால் மண் மக்கி போனது. அதனுடைய உயிர்ச்சத்து போய்விட்டது. நீரை பிடித்து வைக்கிற பூமி, நீரை பிடித்து வைக்கிற பூமியை இப்போது தாகத்தில் தரும். குடைந்து 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 நிலத்தடி நீரை எடுத்து இன்றைக்கு பூமிக்கே தாகம் வந்தது. தண்ணீரை நிலத்தில் தேடாதீர்கள், வானத்தில் தேடுங்கள் என்றார் ஐயா வேளாண் விவசாயி நம்மாழ்வார். அவர் சொன்னவரை சொல்லிவிட்டு போய்விட்டார். இன்றைக்கு அதை கேட்டுக்கொள்ள ஆள் இல்லை. சிறப்பான கல்வி. நன்றிங்க ஐயா. ஐயா, உங்களுடைய அனுமதியோடு செல்லப்பாண்டி அம்மாள் அம்மா ஒரு வாய்ப்பு கேட்டார்கள் முன்னதாக. ஆகையால் அவர் அனைவருக்கும் வணக்கம் அம்மா. வாருங்கள். என்னை ஈன்ற தாய்க்கும் தந்தைக்கும், தாய் மொழி தந்த தமிழ் தனக்கும், எம்மை வளர்த்தெடுக்கும் ஆசான்களுக்கும், சித்தர் பெருமக்களுக்கும் முதற்கண் பணிவான வணக்கம். தண்ணீர் பந்தல் தற்காலிக தணிப்பே, உண்ணும் உணவை போல் தண்ணீரும் உணவாகுமே. தண்ணீர் கொடையின் பந்தல் மரபு கொடையே, நீரே வரவேற்பின் அடையாளம் ஆனதே. நீரே உறவை பிரிக்கவும் சேர்க்கவுமே. நீரே பிறப்பினும் இறப்பினும் சிறப்பானதே. நீரில்லா பூமி வாழ தகுதியில்லா பூமியாகவே. நீரின்றி எவ்வுயிரும் வாழ்தல் இயலாததனை நீரின்றி அமையாது உலகு என்றது இலக்கியம். 50 பூதங்களில் நீரே முதன்மையாகுமே. இத்தகு தண்ணீரை சாயாகவும் கண்டனரே.
தாய் வளர்க்காத பிள்ளையை தண்ணீர் வளர்க்கும் என்றனர். பூமி தாய் வறண்டு வரல்வதால் நா வரலுதே, நா வறட்சி மீதுறவே தண்ணீர் பந்தல் தோன்றியதே. தண்ணீர் பந்தல் தொண்டை நனைப்புக்கே, நிரந்தர தணிப்புக்கு மரப்பிள்ளைகளை ஈனனுமே. ஈனும் பிள்ளைகளை பேணி வளர்த்தால் தேடி அலையும் தண்ணீர் பந்தல் கொடைமடம் ஆகுமே. வாடி வரும் பயிர் பச்சை செழித்து வளருமே. பட்ட மரத்தை நாடி வராத பறவை இனமும் பசுமரம் கண்டால் சிசுவென பறந்து தங்குமே. வசிக்கும் மர வீடோ விதைப்பந்து தூவர் அமையுமே. விதை பரப்புவதில் பறவைக்கு நிகருண்டோ, அதை செய்ய தமிழராய் முனையனுமே. முனைந்தால் முளைக்கும் விதைகள் விருட்சமாகுமே. விருட்சம் கண்ட மாரிமலை பொழையுமே. மாரியாய் வந்தவள் தாயாய் அணைப்பாளை. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அம்மா. மிக அருமையான ஒரு கவிதை. உணவு எப்படி உயிர்களுக்கு முக்கியமோ அதே போல தண்ணீரும் உயிர்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கவிதையை தொடங்கினார். நீர்தான் உறவை சேர்க்கின்றது, நீர்தான் உறவை பிரிக்கின்றது. நிச்சயமாக அது நம்முடைய நாட்டினுடைய மிகப்பெரிய அரசியலாக இருக்கின்றது. அதை நான் விடுத்து சொல்ல தேவையில்லை என்று நினைக்கின்றேன். காவேரியை நாம் வா வா என்று அழைக்கின்றோம், அவர்கள் தரமாட்டோம் என்கின்றார்கள். அப்போ ஒரு உறவை சேர்ப்பதும் பிரிப்பதும் நீராக இருக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல தாய் வளர்க்காத பிள்ளையை தண்ணீர் வளர்க்கும். இந்த பூமியானது வறண்டு தண்ணீர் இல்லாமல் இருக்கின்றது. அதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு அல்ல இந்த தண்ணீர் பந்தல். மர பிள்ளைகளை ஈன்று தண்ணீரை உண்டாக்குவோம், கொடை மடமாக இந்த தண்ணீர் பந்தல் இருக்கின்றது என்று மிக அழகாக சுட்டினார். இந்த கொடைமடம் என்ற வார்த்தை மிக மிக பெரிய ஆராய்ச்சிக்கு உரிய ஒரு வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தன்னுடைய கவிதையில் கையாண்டு மிக அழகாக இது ஒரு நிரந்தர தீர்வு அல்ல என்று கூறி மிக அருமையான கவிதையை தந்து சென்ற செல்லப்பாண்டியன் அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மழை துளி கூட ஒரு விதை போலத்தான், தண்ணீர் துளி கூட ஒரு விதை போலத்தான். அந்த தண்ணீர் துளி பூமியில் விழுந்தால் விதைகள் முளைக்கும். விதைகள் முளைத்தால் விருட்சம். அந்த விதைகளை நாம் போட வேண்டும் என்று எதிர்கால இயற்கை வளத்தை பற்றி தன் கவிதையிலே குறிப்பிட்டார். பிறப்பிலும் இறப்பிலும் தண்ணீர் என்று வாழ்க்கையில் முக்கிய தத்துவமாக இருக்கிறது. பிறப்பிலும் இறப்பிலும் தண்ணீர். பல யுகங்கள் கடந்தாலும் எத்தனையோ மாற்றுகள் வந்தாலும் தண்ணீருக்கு இன்னும் மாற்று வரவில்லை. தாகத்தை கேட்க தண்ணீரை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த நேரத்திலே என்னுடைய தண்ணீர் மாற்று என்ற கவிதை தான் நினைவு. நீளமான கவிதை, அதை சொல்ல முடியாது. திருமதி செல்லப்பாண்டி அவர்களுடைய கவிதையில் சமூகத்தின் அவலங்கள், தண்ணீரின் தேவை, நாம் எப்படி இந்த சமூக உணர்வு இல்லாமல் இருக்கிறோம் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்ட அடுத்தபடியாக கவிபாட வருமாறு என்னுடைய அருமை சகோதரி ராஜலட்சுமி சுபாகரன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். வாசிக்கலாமா? அன்னை தமிழுக்கும் அன்னை தந்தைக்கும் முதற்கண் வணக்கம். ஆற்றல் மிகு கவியரங்கத்தின் தலைமை கவிஞர் முனிவர் கோ சக்தி லீலா அம்மா அவர்களுக்கும், களம் அமைத்துக் கொடுத்த சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழனையா அவர்களுக்கும், ஏனைய கவி பெருந்தகைகளுக்கும் என்னுடைய வணக்கம். தண்ணீர் பந்தல் தாகம் தீர்க்குமா? மண்ணில் எழுந்திடும் மரித்து போகும் கேள்விதான். விண்ணின் விழிநீர் துடைக்க நினைத்தோ மண்ணில் ஈரத்தை துடைத்து விட்டனர். மாறிப்போன மாறி உரைத்தது மாறிப்போன மக்களின் மனநிலை. தூர்வாரக்கூட தூர்த்து போனதே மனமும், நேர்வழி பாதையையும் தடைபட்டு போனதே.
இறைத்த கிணறும் இறைஞ்சுகின்றது இயலாமையால். மறைத்த மனையில் மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பாக. ஊற்றினால்தானே எடுக்க முடியும், போற்றினால்தானே பேண முடியும். வழிந்திடும் நீரெல்லாம் வாய்க்காலுக்கு போகாமல் வழிந்தோடிச் சென்று கடலில் கலந்தால் பழிகூற ஆள் இருக்கும், துளி போலும் நீர் இருக்குமா? நீர் உரியா நிலமாக்கி நெஞ்சுமதை இரும்பாக்கி ஊருணி எல்லாம் உரக்கிடங்காக்கி வேறெருந்த மரமாக வெறுங்கிளையை ஆட்டி பலனென்ன? ஒட்டுமண் தான் சுவராகுமா? மோட்டு எலிதான் மேன்மை தருமா? இருக்கும்போது பிடிசோறு கொடுத்திடாது இறந்தபின் படையல் கொடுப்பது போல திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் கிடக்க தெருதோறும் நீர்ப்பந்தல் தாகம் தீர்த்திடுமா? 10 பிள்ளைக்கு 10 பேர் போல கத்துக்குட்டுகளின் நாட்டாமை கயமைகள் இருக்கிற பூமியின் இருப்பிடம் சுரண்டி நெருப்பை வைக்கும் நிலையில் இன்று பொறுப்பாய் ஏரி அணைகளை நிறைத்தால் மறுபேதும் உண்டோ மண்ணின் வளமைக்கு? அடைபடும் மதகும் அடைபட்டே கிடக்க உடைபட்ட நெஞ்சாய் வெடித்தது தரையும். கசிந்திடக் கூடாதென்றே நெகிழியால் அடைக்க ருசித்திட வேண்டாம் புசித்திடவும் இல்லையே நீர். மரங்களை வெட்டி மாடிகளை கட்டாது திறம்பட தினம் ஒரு விதையினை விதைப்போம். தண்ணீர் பந்தல் தங்கும் இடமாகும், கண்ணீர் துடைக்கும் கருணை இல்லமாகும். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அக்காவினுடைய கவிதை எப்பொழுதுமே வித்தியாசமான சொல்லாடல்களோடு இருக்கும். இந்த கவிதையும் அதே போல். தொடக்கமே வந்து இருந்தது. விண்ணின் விழிநீர் துடைக்க முடியாததால் மண்ணின் நீரை விழிநீரை துடைக்கிறார்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான ஒரு வினாவோடு அவர்களுடைய கவிதை தொடங்கியது. தூர்வார்க்க முடியாமல் இன்று மனித மனங்கள் எல்லாம் நிறைந்து கிடக்கின்றது. ஊற்றினாலும் போற்றினாலும் மட்டுமே இங்கு நேர் சேருமே தவிர நீங்கள் போற்ற தவறிவிட்டீர்கள் என்பதை மிக அழகாக சொன்னார். பழி கூறத்தான் இங்கு ஆள் இருக்கின்றதை தவிர யாரும் நீரை சேர்ப்பதற்கான வழிகளை கூற தயாராக இல்லை. ஊருணிகள் எல்லாம் உரமேற்றப்பட்டு உரங்கள் இடப்பட்ட கிணறுகளாக மாறிவிட்டது. எத்தனையோ ஊர்கள்ல நெகிழிகளால் நிறைந்து கிடக்கக்கூடியதை மிக அழகாக தன்னுடைய கவிவரிகளில் காட்சிப்படுத்தி இருந்தார். அதை விட ரொம்ப அருமையானது என்ன என்றால், இருக்கும் போது உணவளிக்காமல் இறந்த பின்பு படையலிட்டு என்ன பயன்? பொறுப்பாய் மரங்களையும் குளங்களையும் ஏரிகளையும் உண்டாக்காமல் இன்றைக்கு அங்கங்கே நீங்க தண்ணீர் பந்தல்களை வைத்துக் கொண்டு எப்படி அனைவரினுடைய தாகத்தையும் தீர்க்க முடியும் என்று மிக அழகான உவமைகளோடும் காட்சிகளோடும் அருமையான கவிதையை தந்த என் அன்புக்குரிய அக்கா ராஜலட்சுமி அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிங்கம்மா, நன்றி. சிறப்பம்மா, உங்கள் கல்வி சிறப்பாக இருந்தது. தண்ணீர் பந்தல் என்பது தாகம் தீர்ப்பதற்காக அல்லாமா, எல்லோரும் போக வருகிற இருக்கக்கூடிய சாலையில உங்களுடைய படங்களை வைத்து மற்றபடி தண்ணீர் பந்தங்கள் தாகம் தீர்ப்பதற்காக. சமூகத்தின் ஒரு குரலாக இவர் கவிதை ஒலித்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இளைய தலைமுறையின் குரலாக ஒலித்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இளைய தலைமுறையில் பெண்கள் சார்பாக இவருடைய குரல் ஒலித்தது. இப்படி விழிப்புணர்வோடு இருக்கிற பெண்களை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் நினைப்பது போல் ஒன்றும் இந்த நாடு மோசமாக போய்விடாது, நிச்சயமாக இவர்களால் காப்பாற்றப்படும் என்கிற நம்பிக்கை வருகிறது. எனவே நீங்கள் கொடுத்தது கவிதை அல்ல, நம்பிக்கை விதை. நன்றி அம்மா. நன்றிங்க ஐயா, நன்றி. அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக கவிபாட வருமாறு என்னுடைய அன்பு சகோதரர் கவிஞர் தமிழ் பூங்குன்றன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் எனது அன்பு தங்கை அரங்க தலைமை முனைவர் கு சக்திலீலா அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தண்ணீர் பந்தல் தாகம் தீர்க்குமா? தண்ணீர் பந்தல் தாகம் தீர்க்குமா? வெந்நீர் ஊற்றி வேரை மாய்க்குமா? செந்நீர் சிந்தும் ஏழை கூட்டம் தண்ணீர் தேடியே சோகம் சேர்க்குமா? இந்த பந்தலிலே வேதனைதான் வீற்றிருக்கும்,
தேய்ந்த உடல்களுமே கஞ்சியின்றி காய்ந்திருக்கும். மேய்ந்த முதலைகளின் மேம்போக்கு வார்த்தைகளில் ஓய்ந்த பந்தலிலே பொய்களுமே ஓய்வெடுக்கும். ஆறா துயரினையே ஆற்றிடுவோம் என்றிங்கு ஆறுதலாய் பந்தலிட்டார் அரசாங்க செலவினிலே. மாறுதலோ ஒன்றுமில்லை, மாற்றங்கள் ஏதுமில்லை. ஏறாத கோவில் இல்லை, இறங்கி வர தெய்வம் இல்லை. முரசு கொட்டி முழக்குகின்ற முத்தான திட்டமெல்லாம் உரசி கூட செல்லவில்லை ஒன்றுமில்லா மக்களையே. அரசியன பெண்களையே அரசுடைமை ஆக்கிடுவார், அரிசிக்கு வழி என்ன அதற்கிங்கு விடை காணார். பானையின்றி சொம்புமின்றி பாத்திரம் ஏதுமின்றி ஊனை இங்கு சமைத்திடுவார், ஊருக்கெல்லாம் ஊட்டிடுவார். பூனையினை யானையென பொய்யுரை பகன்றிடுவார், சேனை கொண்டு நீரின்றி அமைத்திடுவார் நீர்ப்பந்தல். வேகங்கொண்ட வெற்று வீணர்கள் வீற்றிருக்க மோகங்கொண்ட மூடர்களால் வேய்ந்ததிந்த நீர்ப்பந்தல். சோகங்கொண்ட ஏழை மக்கள் நாவறண்டு காத்திருக்க தாகந்தீர்க்கா காணல் நீர் நிறைந்த தண்ணீர் பந்தல். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். மிக அருமையான கவிதை. பந்தல் தாகம் தீர்க்குமா, வெந்நீர் ஊற்றி வேரை மாய்க்குமா என்று மிக அழகான தொடக்கத்தோடு கவிதை பாடத் தொடங்கினார். தேய்ந்த உடல்கள் எல்லாம் கஞ்சிக்கு இங்கே ஏங்குகின்றது. ரொம்ப ரொம்ப அருமையான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தண்ணீர் பந்தல் என்பது பொய்கள் ஓய்வெடுக்கும் இடமாக இருக்கின்றது. அங்கு தண்ணீர் கூட கிடையாது, பொய் தான் ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். துயரை ஆற்றிடுவோம் என்று தண்ணீர் பந்தல்களை அமைக்கின்றார்கள். முத்தான திட்டங்கள் எத்தனையோ இருக்கின்றது, அவைகள் உரசி கூட செல்லவில்லை மக்களை என்று உரக்க சொன்னார். பானைகள் ஊனை சமைத்து ஊட்டுகின்றார்கள் என்று இன்றைய அரசியலினுடைய நிலையை மிக அழகாக சூட்சமமாக சொல்லி சென்றார். சேனைகளின் பந்தல் அமைக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி மிக அழகாக மக்களினுடைய குரலாக அத்துணை சிறந்த வார்த்தைகளோடு தமிழ் பூங்குன்றன் என்ற பெயருக்கே ஏற்றார் போல என்னுடைய அண்ணாவினுடைய கவிதை எப்பொழுதும் போல சிறப்பாக இருந்ததா. அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கவிஞர் தமிழ் பூங்குன்றன் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பித்து வருவதற்கு முதற்கண் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு பணிகளுக்கு இடையிலே நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற அவருக்கு சங்கத்தமிழுக்கு பூங்காவின் சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாயிலே வடை சுட்டு வற்றிலே அடுக்கி வைக்கும், வாயிலே வடை சுட்டு வற்றிலே அடுக்கி வைக்கும் அரசியல்வாதிகளை அப்பட்டமாக தோலுறுத்தி காட்டினார். கோயில் கட்டிவிட்டு குறைந்தது துன்பம் என்று, கோயில் கட்டிவிட்டு குறைந்தது துன்பம் என்று கூத்தடிக்கும் கூட்டத்தை சந்தியிலே நிறுத்தி வைத்தார். நல்ல ஒரு கவிதை ஐயா, சிறப்பு, மகிழ்ச்சி. நன்றி, நன்றிங்க ஐயா. அடுத்ததாக கவிபாட வருமாறு கவிஞர் தங்கம் சாய்ராம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவையோர் அனைவருக்கும் மனமகிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கத் தமிழுக்கும் எனது தாய்க்கும், இந்த தங்கத் தமிழை நடத்தி கொண்டிருக்கும் எனது நீலகண்ட தமிழையா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. அனைவருக்கும் என் மனமகிழ் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனை சிறப்பு கவியரங்கு நடத்தி கொண்டிருக்கும் என் அருமை தந்தையும் வழிகாட்டியுமான நீலகண்ட ஐயாவிற்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு தலைமை தாங்கியிருக்கும் எனது சகோதரியாகிய கவிஞர் முனைவர் சத்யலீலா அம்மா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு தண்ணீர் பந்தல் எவ்வளவு ஒரு அருமையான தலைப்பு. இந்த கவியினை சொல்ல நுழைகிறேன். தண்ணீர் பந்தல் தாகம் தீர்க்குமா? என்ன ஒரு வினா, என்ன ஒரு விடை இதற்கு. தண்ணீர் பந்தல் தாகம் தீர்க்க முடியுமா? ஆம். உப்பு என்று சொன்னால் கரிக்குமா? சர்க்கரை என்று சொன்னால் இனிக்குமா? நெருப்பு என்று சொன்னால் சுடுமா? வெள்ளம் என்றால் அடித்து செல்லுமா?
தப்பு என்றால் தண்டனை தான் கிடைக்குமா? தண்ணீர் பந்தல் தாகம் தீர்க்குமா? ஆம், உணவில் அளவான உப்பு சுவை தரும். இனிப்பு பலகாரத்திற்கு ஏற்ற சர்க்கரை திகட்டாத தித்திக்கும் சுவையை தரும். ஏற்ற சர்க்கரை திகட்டாத தித்திக்கும் சுவையை தரும். நெருப்பு என்றால் எப்படி சுடும்? தொட்டால் தானே சூடினை நன்கு உணர முடியும். முத்து போன்ற நெருப்பு திருவிளக்காகும். நிதானமான நெருப்பில் சமையல் செய்கிறோம். அதிக நெருப்பு ஆபத்தை தருகிறது. வெள்ளம் என்றால் மனிதனுக்கு மகிழ்ச்சி தான். அளவோடு வந்தால் ஆபத்துக்கு உதவும். அளவுக்கு அதிகமானால் ஆபத்தை விளைவிக்கும். தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணீர் பந்தலையா நாட முடியும்? தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணீர் பந்தலையா நாட முடியும்? கோடை கால தண்ணீர் பந்தல், திருவிழா கால தண்ணீர் பந்தல், கட்சி கொடி கட்டிய தண்ணீர் பந்தல். தண்ணீர் பந்தலில், அப்படிப்பட்ட தண்ணீர் பந்தலில் தண்ணீர் இருந்தால்தானே. காகத்திற்கு கூட பானையில் கொஞ்சம் தண்ணீர் இருந்தது. கல்லை பொறுக்கியது, தண்ணீர் மேலே வந்தது. இப்பொழுது கல்லையும் காணவில்லை, பானையில் தண்ணீரையும் காணவில்லை. ஆனால் தண்ணீர் பந்த என்ற வாசகம் மட்டும் மின்னுகிறது. கலர் கலராக இருக்கிறது, வண்ண வண்ணமயமாக இருக்கிறது. ஆம், ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளலாம். அந்த நேரத்திலேயாவது தாகம் தீர்க்க முடியுமே என்று அங்கு சென்றால் தண்ணீர் பந்தல் என்ற வாசகம் இருக்கிறது. அது தாகம் தீர்க்குமா? தீராத விடையில்லா தலைப்பு. இதற்கு விடை காண கொடுத்தவர்களால் தான் முடியும் என்று நினைக்கிறேன். சமயத்தில் கை கொடுக்கும் நல்லதொரு சஞ்சீவிதான். தண்ணீர் பந்தல் என்றால் சமயத்தில் கை கொடுக்கும் நல்ல ஒரு சஞ்சீவிதான். இருந்தாலும் அந்த சஞ்சீவி அங்கு இருக்க வேண்டுமே. ஆதலால் நாம் அனைவரும் மரத்தை வளர்ப்போம், மழையை பெறுவோம், நீரை சேமிப்போம், நீரில்லா நிலையை மாற்றுவோம், நீரில்லா நிலைமையை கொண்டு வருவோம். தண்ணீரை நாம் தண்ணீர் பந்தலையும் தேடி செல்வதை விட நீரை சேமித்தால் அனைவருக்கும் தண்ணீர் வழங்கும் நல்லதொரு சேவையாவது செய்யலாம் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்லதொரு சான்றோர்களுக்கும் நல்லதொரு நேரத்திற்கும் வாய்ப்பளித்த அனைத்து சான்றோர்களுக்கும் நன்றி கூறி இடம் சாடுகிறேன். நன்றி, வணக்கம். உப்பு, இனிப்பு, நெருப்பு, வெள்ளம் இவற்றினுடைய தன்மைகளை எல்லாம் சொல்லி தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணீர் பந்தலையா நாட முடியும்? அப்படிப்பட்ட தண்ணீர் பந்தலில் தண்ணீர் இருந்தால்தானே. காகம் இருந்தது, பானையில் நீர் இருந்தது, ஆகையால் அந்த காகம் தண்ணீரை அருந்தி சென்றது. சமயத்தில் கை கொடுக்கும் சஞ்சீவி மருந்துகளாய் பாதசாரிகளுக்கு அந்த தண்ணீர் பந்தல் இருந்தாலும் நீரில்லா நிலைதான் மாற்ற வேண்டும். மரங்களை நட்டு நீரை வளர்ப்போம், நீரை பாதுகாப்போம் என்று மிக சிறப்பாக கவி பாடிய என்னுடைய அன்பு அம்மா கவிதம் சாய்ராயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. கரிக்குமா? சர்க்கரை என்றால் இனிக்குமா? தண்ணீர் இல்லாத பந்தல் வைத்தால் தாகம் என்றால் தாகம் தீர்க்குமா? இதெல்லாம் கேட்டார். இன்றைக்கு விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் விலையில்லா பொருட்கள் இலவசம் என்று வழங்கப்படும். அது இலவசமாக கிடைக்காது, விலை கொடுத்துத்தான் வாங்க வேண்டும். அந்த பொருட்கள் எல்லாம் விலையில்லா பொருட்கள் என்றும் இலவசம் என்றும் வழங்கப்படும். இலவசமாக கிடைக்கக்கூடிய தண்ணீர் காசுக்கு விற்கப்படும். என்ன ஒரு கொடுமை பாருங்க. அரசே கூட இலவசமாக கிடைக்கக்கூடிய தண்ணீரை விலைக்கு விற்கிறது, விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருளை இலவசமாக வழங்கும். இந்த நூதனமான மாறுபாடான இந்த எண்ணம், சிந்தனை எப்படி இந்த சமூகத்தை முன்னேற்றும் என்ற கேள்வி நம் முன்னே இருக்கிறது. இதை கவிதையளித்த திருமதி தங்கம் சாய்ராமன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில் நன்றி. அடுத்ததாக கவிப்பாட வருமாறு சங்க தமிழச்சி செல்வராணி அம்மா அன்போடு அழைக்கின்றேன்.
நன்றிகள் அம்மா. சங்க தமிழுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் சங்க தமிழச்சியின் சத்தான முத்தான பொன்மாலை வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உலக சாதனையாளர், வாழ்நாள் சாதனையாளர், எனது மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அன்பு அப்பா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, தலைமை அமர்வு தோழமை சகோதரம் இப்படி யாதுமாகி நின்றவள் என்ற சிறப்பான என் வாழ்வின் இடத்துக்குரிய அன்பு உள்ளத்திற்கும் இணையத்தில் இணைந்திருக்கின்ற என் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளுக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சிறப்பானது ஒரு தலைப்பு, தாகம் தீர்க்குமா தண்ணீர் பந்தல். கோடையில் மலர்ந்து குளிர்விக்கும் காளான், ஓடை நீராக ஓடி வந்து தாகம் தீர்க்கும் தோழன். நேர்குடைகள் எங்கும் தோன்றிடும் நீர் தோட்டம், தாகம் தீர்த்திட அதனை நாடிடுவார் மக்கள் கூட்டம். பந்தலுக்கு தோரணமாய், பானைக்கு ஆபரணமாய், விதவிதமான கட்சிகளை விளம்பரப்படுத்தும் வண்ணக் கொடிகள். பேருக்கும் புகழுக்கும் பந்தலில் பங்கெடுத்த நீரும் மோரும் மனித இறைப்பையை நிரப்புமா? வெந்நீர் ஊற்றி பூமரத்தின் வேரழைத்து தண்ணீர் பந்தல் வைத்திட விரைவி பயன் தீருமா? அணையா நெருப்பாக இன்றும் எளியோர் தொண்டை குழிக்குள் தனியாத தாகமாய் உறைந்து கிடக்குதையா. பிணியாக வறுமை இன்றும் வாட்டப்புலி போடுதையா. கனியாத செல்வங்கள் கனிந்து கரத்தில் சேருமா? கடல் நீராய் கண்களில் உவர்ப்பாகி உதிருமா? நல்மனம் கொண்டோரே, நாடாளும் தலைவர்களே, பள்ளத்தில் குறைந்தழியும் மாந்தர்களை மீட்பீரோ? நித்தமும் சகாராவாய் வாழ்க்கை பாதையில் சத்துவம் அழிந்து வறண்டு கிடக்கும் நாவினை தித்திக்கும் வண்ண திட்டங்களில் எம் மாந்த தாகம் தணிவதுதான் எப்போது? நல் வாய்ப்பிற்கு நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. தமிழச்சியின் கவிதை எப்பொழுதும் சத்தாகவும் முத்தாகவும் இருக்கும். மலர்ந்த குளிர்விக்கும் காளான், மிக அழகான ஒரு காட்சியோடு கூடிய ஒரு உவமை. காளான் திடீர்னு தான் தோன்றும், அது போல இந்த தண்ணீர் பந்தல்கள் திடீர் திடீர் என்று அங்கங்கு தோன்றுகிறது என்பதை அம்மா மிக அழகாக சுட்டி காட்டியிருந்தார். குளிர்விக்கும் காளான்கள் அப்படின்னு சொல்லி, நிழல் இடப்பட்ட தோட்டங்கள், அவைகள் எவைகளை சூடி இருக்கின்றது அப்படின்னு சின்னங்களை ஆபரணங்களாக சூடி இருக்கின்றதா. பூமரங்களின் வேர்களை அறுத்துவிட்டு தண்ணீர் தேடி போவது ஏன் போன்ற ஒரு வினாவையும் முன்வைத்தார். கண்களில் கடல் நீர் போல அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து சகாராவாக மக்களினுடைய வாழ்க்கை வறண்டு பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மீட்டெடுக்காமல் தண்ணீர் பந்தலை வைத்து தாகத்தை இன்றைய அரசியல்வாதிகள் முன்பாக மிக அழகான கவித்துவத்தோடு சத்தான அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. நன்றிகள் அம்மா. உங்கள் ஊக்கம் எனது ஆக்கம். நன்றிகள். சங்க தமிழச்சி வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன் ஐயா. நல்லா இருக்கேன் ஐயா. நல்லா இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? அந்த ஒரு வார்த்தை போதும். மகிழ்ச்சி. நல்ல கவிதை வாசிச்சீங்க. அணையாத நெருப்பாய் நெஞ்சில் அப்படியே கனன்று கொண்டிருக்கிறது சொன்னீர்கள். அதே மாதிரி இந்த சகாரா வறண்ட பாலைவனம், நாக்கே வந்து சகாராவாக இருக்கு சொன்னீங்க. மிக நன்றாக இருந்த கவிதை. உங்களுடைய கம்பீரமான குரல், உங்களுடைய கவிதை வரிகள் எல்லாமே சிறப்பான. தொடர்ந்து இணைந்து சிறப்பீர்கள். எனக்கு இருக்கும் செல்ல மகள்களில் இவரும் அடுத்ததாக கவிபா வருமாறு கவிஞர் முனைவர் பா. கதிரவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். என என்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் இனமென்ற தமிழ்நாடு தனக்கும், என்னால் தினையளவு நலமேதும் கிடைக்கும் என்றால் நான் செத்தழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற புரட்சி கவிஞரின் வரிகளை சொல்லி
சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்துகின்ற இந்த பாட்டரங்கத்தின் தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முகவூர் முனைவர் பாவலர் கு சங்கீதா அவர்களே, பின்னூட்டம் தந்து கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்க இருக்கின்ற எங்கள் அன்பு அக்கா நல்லாசிரியர் கற்பகம் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய பாவல பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் காஞ்சி கதிரவனின் கனிவான வணக்கம். தண்ணீர் பந்தல் தாகம் தீர்க்குமா என்சீர் விருத்தத்தில் எழுதிய ஒரு 4 பாடல்கள். காடுகளை வளர்த்தாலே பசுமை சேரும், கார்முகிலை ஈர்த்து மழை பொழிய செய்யும், ஆடு மாடு மேய்க்கின்ற ஆயரெல்லாம் அதை அறிந்தே காடுகளில் வாழ்ந்தார் போலும், தேடு பொருள் எல்லாமே கிடைக்கக்கூடும், தாகம் தீர் தண்ணீரை முகிலே நல்கும், பீடு பெற வேண்டுமென்றால் இயற்கை செல்வம் பெருமையுடன் காத்து வாழ்தல் கடமை என்றோ, இயற்கையை காவாமல் அழித்து விட்டே இல்லை இங்கு வளங்கள் என்றால் நகைப்பர் என்றோ, செயற்கையாய் வாழ விரும்பி இயற்கையெல்லாம் சீரழித்து பின் ஏங்கல் அறிவோ ஆய்வீர், இயற்கை தரும் நீர்வளத்தை பாதுகாத்தே என்ற மட்டும் சிக்கனமாய் வாழ்தல் வேண்டும், செயற்கையிலே வாழ்ந்தாலும் பசி நீர் வேட்கை தீரு மட்டும் தேவையென உணர்தல் வேண்டும், புரிந்து கொண்டு சிக்கனமாய் செலவு செய்க, புரியாது போனாலே செல்வம் குன்றும், எரிந்து வரும் கதிரவனின் வெப்பம் போக்க எல்லோர்க்கும் குளிர்ச்சிதனை மரங்கள் நல்கும், அறிந்த மீனை தருதல் போல் தண்ணீர் பந்தல், அன்றாடம் பசி தீர்க்க கற்றல் நன்றே, விரிவானின் துளி விழுந்தால் தண்ணீர் பந்தல் வைக்கின்ற தேவையில்லை உணர்ந்து கொள்க, தண்ணீரை பந்தலிலே வைத்து விட்டால் தரணிவாழ் உயிர்க்கெல்லாம் தாகம் போமோ, விண்ணின்று மழை பொழிய இயற்கை காப்போம், வீணாக செயற்கையிலே விழுதல் வேண்டாம், பன்னிசைக்கும் உயிரினங்கள் காத்து வாழ பசுமை மிகு காடுகளை காத்து வாழ்வோம், மண்ணில் வாழ் மரங்களை நாம் அழித்தல் தீதே, மலை வளங்கள் காக்க நாமும் உறுதி ஏற்போம். வாய்ப்பை வழங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றி. அனைத்து பாவலருக்கும் நன்றி. காஞ்சிபுரத்திலிருந்து கதிரவன். நன்றி ஐயா. மிக அருமையான ஒரு கவிதை, அதுவும் மரபு கவிதை. முதலிலேயே குறிப்பிட்டு வைத்தீர்கள். அந்த வளத்தை மிக அழகாக முதலில் ஐயா சொன்னார். இப்படிப்பட்ட வளங்கள் எல்லாம் அந்த மரங்களினுடைய வேர்களுக்குள் இருப்பதால் தான் பழந்தமிழர்கள் காடுகளில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்று ஒரு காட்சியோடு அந்த முதல் பத்தியை அமைத்திருந்தார். இயற்கையை காக்காமல் அழித்து விட்டு இல்லை இங்கு வளம் என்று கூறுகிறீர்கள் அப்படின்னு ஒரு வினாவை வைத்தார். செயற்கையாக நாம் வாழ்ந்தாலும் தாகமும் பசியும் ஏற்படும் தானே, அவைகளை எல்லாம் புரிந்து கொண்டு சிக்கனமாக செலவிடுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எச்சரிக்கை வைத்தார். மரங்கள் குளிர்ச்சியை நல்கும் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணீர் பந்தல்களை விட குளிர்ச்சியை நல்கக்கூடியவை மரங்கள். அதே போல விரிவானில் வீழ்கின்ற நீர் வீழ்ந்தால் தண்ணீர் தண்ணீரை ஏன் நாம் பந்தல்களில் வைக்க வேண்டும் என்ற சொல்லை சொல்லி இறுதியாக பசுமை நிறைந்த காடுகளை காத்து வாழ்வோம் என்று இதுவரை கவி வாசித்தவர்களினுடைய கவிதையிலிருந்து ஒரு மாறுபட்ட கோணத்தில் இயற்கையை காப்பாற்றும், இயற்கையை காப்பாற்றினால் தண்ணீர் பந்தல் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆமே வானில் இருந்து தானாகவே நீர் பொழியும் என்று மிக அழகாக கவிதை தந்த கதிரவன் ஐயா அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. சிறப்பான கவிதை ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. பசுமை குறைப்புதான் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் என்பதை காலையிலே ஒரு பட்டிமன்றத்திலே பேசினீர்கள். இப்போது மீண்டும் அதையே முன்னிறுத்தி இயற்கையை காப்பதே நம்முடைய கடமை என்று உரைத்தீர்கள். நல்லதொரு கவிஞர், தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளிலே பங்கேற்று சிறப்பித்து வருபவர், எண்ணற்ற பட்டிமன்றங்கள் கவியரங்கங்கள் கண்டு தமிழறி வானொலியிலே பல நேரங்களிலே பல முறை கவிதைகள் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருப்பவர்,
சென்னை வானொலியிலே கூட இவருடைய வாழ்வு வெல்லும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார். சிறப்பான பணியில் ஆற்றி கொண்டிருக்கிறார். ஒரு பள்ளியின் ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். சிறந்த கவிஞர், நல்ல எழுத்தாளர், நல்ல பேச்சாளர். நன்றி ஐயா, சிறப்பு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு இணைந்திருக்க நல்லாசிரியர் விருது பெற்ற முத்தமிழ் சுடரொலி அரசி கற்பகம் அவர்கள் இருக்கிறார். அவர் சில வார்த்தைகள் தொடர்ந்து நாம் கவிஞர்களை அழைக்கலாம். அடுத்து திருமதி கற்பகம் அவர்களை அழைக்கலாம். தலைவருக்கு வேண்டும் அழைங்களம். அடுத்ததாக கவிபாட வருமாறு என்னுடைய அன்பு அம்மா கவிஞர் இரா வாசுகி பொன்னரசு அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் அப்பா. கற்பகம் அம்மா பேசுறாங்களாங்கப்பா? நீங்க கவிதை சொல்லுங்க, கவிதை சொல்லுங்க. வணக்கம் அப்பா. நல்லா இருக்கீங்களாங்கப்பா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். கவிதை வாங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளுவரை தொழுது, செயலாளர் பாரதிதாசனை வணங்கி, உயர்திரு அன்பின் அப்பா தமிழ் மாமணி நீலகண்ட தமிழன் அவர்களை வணங்கி, அன்பு மகள் இலக்கிய பேரரசி தமிழ் மகள் சக்தி லீலா அவர்களையும் வணங்கி, இங்குள்ள என் தமிழ் உறவுகள் அனைவரையும் செந்தமிழால் போற்றி செந்தமிழால் வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். தண்ணீர் தந்தால் தாகம் தீர்க்குமா? வீர சோழியம் கூறிடும் மெய்ப்பாட்டின் உணர்வோடு நுகையோடு இரக்கமும் நிகழ்ந்திடும் நேரம், இழிப்பும் விழிப்பும் தோன்றிடும் காலம், அச்சமும் வீரமும் அமைந்திடும் இடத்தில், கைதீண்டும் தூரத்தில் பெற்றிடும் நீரால் தாகம் நீங்கி தவிப்பும் குறையும். விளம்பர தளமாக்கி வியாபார நோக்கத்தில் குடிநீருக்கு பந்தல் கோடையில் மட்டுமே எப்படி நீங்கும் தவிப்பின் பயன்? வாடிடும் உயிருக்கு தேடியே தந்திடவே சித்திரையும் வைகாசியும் சினந்த அனலில் தாகம் தீர்த்திட தண்ணீர் பந்தல். தர்மத்தோடு அமைத்தால் தாகம் தீரும், எதிர்பாரா சேவையால் ஏற்றங்கள் காணும். பழிப்போக்கால் செல்லும் உயிர்களும் மகிழும், கொடுத்து வாழாமல் கெடுத்து வாழும் பலரும் செய்யும் தண்ணீர் பந்தல் தாகம் எப்படி தீர்க்கும்? கெடுத்து வாழாமல் கொடுத்து உதவி கொடும் தாகம் நெடுநாள் தீர்த்திட அணைகளை அழகாய் ஆங்காங்கு அமைப்போம். நிமிடமும் நொடியும் நீரை கொடுத்து நிம்மதி கண்டு நெஞ்சம் மகிழ்வோம் என்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் அன்பின் இனிய அப்பா அவர்களுக்கும் என் தமிழ் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி இடம் சாருகின்றேன். வாழ்க வளமுடன் உறவுகளே. கள்ளக்குறிச்சியிலிருந்து இரா வாசுகி பொன்னரசு. தண்ணீரை வைத்தால் எப்படி தாகம் தீரும்? குடிநீர் பந்தல்கள் கோடையில் மட்டும் அமைத்தால் எப்படி தாகம் தீரும்? வாடி இருக்கும் உயிர்களுக்கு தர்மத்தோடு செய்தால் தண்ணீரால் தாகம் தீரும். தர்மம் இல்லாமல் எதிர்பார்ப்புகளோடு இங்கு தண்ணீர் பந்தல்கள் இருக்கின்றது. கொடுத்து விடாமல் தண்ணீர் மற்றவர்களினுடைய இருக்கின்றது. தண்ணீரால் அழகாக கவிதை பாடிய என் அன்பு அம்மாவா நன்றிகள் தங்கமே. நன்றிகள் அப்பா. சிறப்பம்மா, சிறப்பு. நல்ல ஒரு கவிதை கொடுத்தீர்கள். கள்ளக்குறிச்சியிலிருந்து
தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளராக விரைவில் நியமிக்கப்பட இருக்கிறார் திருமதி வாசுகி பொன்னரசு அவர்கள். சிறப்பான பணியாற்றி கொண்டிருப்பவர். எண்ணற்ற தளங்களிலே நின்று சிறப்பாக தனது இலக்கிய பணியாற்றி கொண்டிருப்பவர். மகிழ்ச்சி அம்மா, உங்கள் கவிதைக்கு மகிழ்ச்சி. இப்போது நம்முடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி கே. கற்பகம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வருமாறு, பிறப்புரை அல்லது வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். தொடர்ந்து திருமதி ரசிதா பேகம் அவர்கள் இணைந்து கவிதை வழங்குவார்கள். நன்றி அப்பா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி நம்மையெல்லாம் ஒரு புள்ளியிலே கூட்டுவித்து சில்லை அம்பலவாணனாய் ஆட்டுவிக்கும் எல்லோரது நன்மதிப்பிற்கும் அன்பிற்கும் மிக பாத்திரமான, மிக பொருத்தமான அப்பா நீலகண்ட தமிழ் மாமணி உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய முதல் வணக்கம். உலக சாதனைக்காக 7வது நிகழ்வாக இருக்கக்கூடிய கவிஞர்கள் பங்கேற்கக்கூடிய கவியரங்கிலே சிறப்பாக தலைமை ஏற்று தன்னுடைய பணியை அழகாக செய்து வரும் முனைவர் திருமதி சக்தி லீலா அவர்களுக்கும் தம்முடைய கருத்துக்களை எல்லாம் சினத்தின் வடிகாலாய் சொல்லாடல்களாய் அமைத்து சமூக அக்கறையாய் எழுந்த அறச்சீற்றத்தால் செய்ய வேண்டிய பணிகளின் பட்டியல் என செம்மாந்து கவிதை வடித்த கவிஞர் பெருமக்களுக்கும் கவிபாட உள்ள அத்தனை கவிஞர்களுக்கும் எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் குடும்பத்தின் சார்பில் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துதல்களும். செய்க பொருளை என்று சொன்ன தமிழ் அதை அறத்தோடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சென்றிருக்கிறது. எது அறம்? தனக்கு என வாழாமல் பிறர்க்கு ஒரு நன்மை செய்வதாக இருந்தால் அந்த எண்ணம் உதிக்கின்றதே, அந்த உள்ளம் அறத்தின்பாற்பட்டது, அதுவே அறம். அந்த வகையிலே தாகம் தீர்க்குமா தண்ணீர் பந்தல் என்ற தலைப்பிலே மிகச் சிறப்பாக ஒரு கவியரங்கம் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கவிஞர் பெருமக்கள் எல்லாம் தமது உள்ளத்து உணர்வுகளை, காணும் காட்சிகளை, நினைக்கும் உள்ள கிடைக்கையை, ஏங்கும் தனது ஏக்கங்களை, இப்படி இருந்தால் நலமாக இருக்குமே என்ற விளைவை கவிதைகளாக வடித்து இங்கே கண்முன் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் அவர்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேற, நன்மை நடக்க இயற்கை அருள் புரியுமா என்று உங்களைப் போலவே நானும் காத்திருக்கிறேன். தாகம் தீர்க்குமா தண்ணீர் பந்தல், நீலகண்டனை நெஞ்சத்தில் கொலுவிருத்தி செய்யும் நீடு செயல் யாவும் தன் அன்பினாலே என உலகுக்கு உணர்த்திய நாவுக்கரசரின் நினைவாலே எழுந்ததோ இந்த தலைப்பு. நீலகண்டனை நெஞ்சத்தில் கொலுவிருத்தி செய்த நீடு செயல் யாவும் தன் அன்பினாலே என உலகுக்கு உணர்த்திய நாவுக்கரசரின் நினைவாலே எழுந்ததா இந்த தலைப்பு. ஊரை நடந்து கடந்தோர் இளைப்பார வீட்டின் புறத்தே திண்ணைகள் கிடந்தன, பாரம் இறக்கிட வழியெங்கும் அணிவகுத்து நின்றன சுமை தாங்கி. இல்லத்தின் கதவை இரவில் தாழிடும் முன் இரவலர் எவரேனும் உளரா என்பதை உறுதி செய்தனர் இல்லத் தலைமகள் தமிழரின் பண்பாட்டை உணர்த்திய தடயங்கள். இன்றோ இருக்கும் பொருளை பதுக்குவோர் நடுவே இரக்கம் மிகுந்து ஈத்து உவக்க தண்ணீர் கொடையை தந்திடும் இடங்களாய் தென்படுகின்றன தண்ணீர் பந்தல்கள். வருத்தும் வெயிலின் வருத்தம் தீர்த்து வறண்ட நாவில் குளிர்ந்து தவழ்ந்து உள்ளம் நிறைக்கும் அருமை கொடையாம் அளித்தவர் அவனியில் நீடு வாழிய.
நூலின் தானம் அறிவு பசிக்காய், ஆடையின் தானம் அத்தியாவசியமாய், கல்வியின் தானம் சமூக புரட்சியாய், நீரின் தானம் உயிரின் காப்பாய், கருமேகத்தின் தவிப்பு மழையின் தூறலாய், பூமியின் தவிப்பு பசும் புல்லின் நுனிகளாய், தாயின் தவிப்பு மழலையின் வருகையாய், தண்ணீர் பந்தலின் தவிப்பு தாகம் தீர்ப்பதாய், தண்ணீர் பந்தலின் தவிப்பு தாகம் தீர்ப்பதாய். எங்களோடு தோளோடு தோள் நின்று எல்லா நிகழ்ச்சிகளிலும் வலையொலியில் பதிவேற்றம் செய்யும் அன்பு சகோதரி, மதிப்பிற்குரிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு ராமாயண அணிலாய் எப்போதும் புன்முறுவலோடு உதவி செய்து வரும் திருமதி பவானி தனஞ்செழியன் அவர்களுக்கும், அழைப்பிற்கு செவிமடுத்து தங்களுடைய அமுத தமிழால் கவி படைத்த அத்தனை பெருமக்களுக்கும் மீண்டும் எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா குடும்பத்தின் சார்பில் வணக்கங்களும் பாராட்டுதல்களும் வாழ்த்துகளும் நன்றிகளும். வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். கற்பகம் பொழிச்சலூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. சிறப்பம்மா, நல்லதொரு வாழ்த்துறையை சிறப்புரையை வழங்கினீர்கள். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்காக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் உங்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான ஒரு உரையை வழங்கினீர்கள். தொடர்ந்து கவியரங்கம் தொடர்ந்து நடைபெறட்டும். கவியரங்க தலைவர் தொடர்ந்து அழைங்கள். அடுத்ததாக கவிப்பாட வருமாறு என் அன்பு சகோதரி கவிஞர் ரக்ஷிதா பேகம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாசிக்க வாருங்கள். கவிஞர் நித்யா அம்மா அவர்களை கவிப்பாட வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நித்யா அவர்களே. வணக்கம் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும், இக்கவியரங்க தலைமைக்கும் மற்றும் இதர கவி ஆளுமைகளுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். தண்ணீர் பந்தல் தாகம் தீர்க்குமா? பசும்புடவை போர்த்தி வளர்த்த புவித்தாயின் காட்டு கூடாரங்களை கடனுக்காய் அளித்தார் சில கருங்கொள்ளை கூட்டத்தினர். மரங்களுக்கெல்லாம் மரண ஓலை வாசித்த மடையர் இன்று மலைக்காய் பாடலை பாடி மலையை யாசித்தார். காடுகளின் கருவினை சிதைத்து கட்டுக்கட்டாய் காகித பணங்களை பதுக்கிய பின் கருணை ஏதும் இல்லையா, கண் திறக்க கூடாதா என்று குற்றவாளி கூண்டில் ஏற்றிவிட்டார் கும்பிட்ட தெய்வத்தினையும். தனியா தாகங்கொண்டு மேகங்களும் முட்டி மோதி முனகி போகின்றன. புவித்தாயின் பாதங்களில் காடுகள் இறந்ததற்காய் மேக கூட்டங்கள் அவ்வப்போது கண்ணீர் அஞ்சலி செலுத்திச் செல்லும். அந்த கண்ணீர் மலையைத்தான் மனிதா நீ தண்ணீர் மலையாய் காண்கிறாய். தண்ணீர் பந்தலிட்டு மாந்தர் கூட்டத்தின் தாகம் தணித்திட தனித்திட்டம் போடும் மனிதா, மேகங்களின் உயிரெல்லாம் உருகி உதிர்வதை உணர்ந்திடு. புவி குழந்தையை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து மரங்களை விதைத்து அருகிடும் அதன் உயிரை நிறுத்து. இனியேனும் மரங்களை பிறக்க விடு, காடுகள் தன் காலங்களை கழிக்க விடு. பந்தலின் மேல் பரிதவிக்கும் மேகத்தின் கண்ணீரை துடைத்திடு. தரையிறங்கி தானாய் அது உன் தாகத்தை தணித்திடும். பந்தற்காலின் கீழ் தவணை முறையில் தண்ணீரின் தற்கொலை காட்சியாம். காணாமல் போனவர்கள் பட்டியலில் காடுகளின் முகவரியே அதற்கு சாட்சியாம். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றிகள். மிக ஒரு உணர்ச்சி பூர்வமான கவிதை. பசுமை புடவை போட்ட பூமி தாயினுடைய காடுகள் அபகரிக்கப்பட்ட நிலை, மரங்களுக்கு மரண ஓலை வாசித்து விட்டு மலைகளை வேண்டி பாடல்கள் பாடுகின்றாய். காடுகளுக்காக மேகங்கள் சிந்தும் கண்ணீர் துளிகளைத்தான் நீ தண்ணீர் துளிகள் என்று நினைத்து கொண்டாய். தண்ணீர் பந்து
அதற்கு மேலே இருக்கும் மேகங்கள் உனக்காக தவம் இருப்பது தெரியவில்லையா? அவை பூமி இறங்கி வருவதற்கு ஆவண செய்யும் போன்ற ஒரு அழகான வினா. புவி குழந்தையை சிகிச்சை பிரிவில் அனுமதித்து மரங்களை பிறக்க செய். மிக அழுமையான வரியம்மா, யாரும் சிந்தித்தீரா? காணாமல் பட்டியலில் காடுகளும் நிறைத்து விட்டது. ஆகையால் காடுகளை வளர்த்து தண்ணீர் பந்தல்களை அமைத்து நீ தாகத்தை தீர்ப்பதை விட தண்ணீரை உருவாக்குவதற்கான தொழிற்சாலைகளான காடுகளை பாதுகாருங்கள் என்று மிக அருமையான கவிதை தந்த நித்யா அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வளர்ந்து வரும் தமிழ் கவிஞர்கள் மத்தியிலே தொடர்ந்து வேறுபட்ட மாறுபட்ட சிந்தனைகளோடு நல்ல சொல்லாட்சியோடு கவிதை வழங்கி கொண்டிருப்பவர் கவிஞர் பா. நித்யா அவர்கள். கரூர் மாவட்டம் தோகைமலையிலே பள்ளி ஆசிரியராக பணியாற்றி சமீபத்தில் நடைபெற்ற பன்னாட்டு கவிதை போட்டியிலே முதல் பரிசு பெற்றார். எண்ணற்ற கவிதை தளங்களிலே பங்கேற்றாலும் சொன்னதையே சொல்லுவது கிடையாது. புதிய புதிய சிந்தனைகளை அள்ளி அள்ளி தரக்கூடியவராக இருக்கிறார். ஒரு நாள் தோகைமலைக்கு வந்து உங்களிடம் இருக்கும் அந்த கவிதை அச்சய பாத்திரத்தை திருடிக் கொண்டு வருகிறேன். ஒரு நாள் தோகைமலைக்கு வந்து உங்களிடம் இருக்கும் அந்த கவிதை அச்சய பாத்திரத்தை திருடிக் கொண்டு வருகிறேன். நன்றி. காத்திருக்கிறேன் ஐயா. அடுத்ததாக கவிபாட வருமாறு கவிஞர் அமுதா சிங்காரவேலு அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. தாய் தமிழையும் என்னுள் உறைந்த எண்ணவரையும் முதல் கண் வணங்கி சங்கத்தமிழ் பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நிலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி கவியரங்க தலைமை முனைவர் கு. சக்திலீலா அம்மா அவர்களை வணங்கி அவை சார்ந்த கவி ஆளுமைகள் அத்துணை பேரையும் வணங்கி துவங்குகிறேன் ஐயா. தண்ணீர் பந்தல் தாகம் தீர்க்குமா? விண்ணை முட்டி வியர்ப்பினில் ஆழ்த்திய திண்ணம் கொண்டதிடமான மரங்கள் முன்னம் இருந்தது முழுமை கொண்டதாய் இன்னும் நினைவினில் இன்றும் மனதினில். பருவம் மாறிடா பக்குவ நிலையில் உருகொண்டு திரண்ட உற்றனல் மேகங்கள் வருகை புரிந்தனல் வளமான பூமியாய் செருக்குடன் இருந்ததே செம்மாந்ததன் நிகடத்தில். மறுப்பிலா விளைச்சல் மனதை மாளாத பயிர்த்தொழில் வருத்திடா வளமை வண்ணமய வாழ்க்கை. உருத்தாய் வாழ்ந்த உரமான தமிழன் கருத்தில் நிறைந்தே கணிந்த கணிதன். மாற்றியதாரோ மறுமொழி உண்டோ தேற்றிட துணையை தேடிட வைத்தே கருப்பொருளான கலையான இயற்கையை உருகுலைத்த நிலையை உண்டாக்கியதாரோ. காட்டை அழிக்கும் கயமை தனத்தை நோட்டமிட்டே நோக செய்தனரோ. வளமை அனைத்தும் வண்ணமிழக்க களமமைத்து கண்படாமல் காத்ததும் இருந்தனரோ. நாட்டின் நிலையோ நாளொரு பொழுதாய் ஏட்டில் படித்தும் ஏற்றிடா நிலையில் பழமை அனைத்தும் பறிகொடுத்த நிலையாய் உழவன் என்பதெல்லாம் உருகுலைந்து போனதே. பச்சை தொலைந்து பால்பட்டு கிடக்க மிச்சம் உயிர் மட்டும் மிஞ்சி இருக்க வறண்ட பூமிக்கு வாய்ப்பில்லை பேசிட திரண்ட மக்களும் தீர்வினை காணாதது நிலைமை கைமீறி நெஞ்சம் பதைக்க களையிழந்த பூமியில் கரையாய் வெறுமை. முன்னம் உள்ளதை முழுமையாய் மறைக்க பின்னம் வந்தவர் பேச்சுக்களாய் செய்திடும் புண்ணியம் தேடிடா புற்றீசலால் வந்தே யுதித்த தண்ணீர் பந்தல் தாகம் தீர்க்குமோ. நல் வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. முட்டும் விருட்சங்கள் எல்லாம் இன்றி இன்று பூமி வறுமை அடைந்து விட்டது. உருத்தாய் இருந்த தன்னுடைய பழம் பாரம்பரியத்தை மறந்து விட்டான். தேற்றிகள் இன்றி அவன் வாடி விட்டான். பழமையை அனைத்தையும் பறிகொடுத்து விட்டோம். பச்சைகள் எல்லாம் தொலைந்து விட்டது. பாழ்பட்டு விட்டோம். ரொம்ப அருமையான ஒரு உவமை எது அப்படின்னு சொன்னா இந்த தண்ணீர் பந்தலை புற்றீசல்கள் அப்படின்னு சொல்லி உண்டாக்கிய அந்த வார்த்தை. புற்றீசல்கள் போல திடீரென்று தோன்றக்கூடிய இந்த கோடை காலத்தில் தோன்றிய புற்றீசல்கள் அந்த தண்ணீர் பந்தல்கள் என்று மிக அருமையான உவமைகளோடும் மிக அழகான சொல்லாடல்களோடும் கவிதை தந்த அமுதா சிங்காரவேலு அம்மா அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
தொடர்ந்து திருமதி அமுதா சிங்காரவேல் அவருடைய கவிதைகளை பார்த்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். சங்கத்தமிழ் தொலைக்காட்சியிலே பல முறை நடைபெற்ற கவியரங்கங்களிலே பங்கேற்று சிறப்பாக தனது பங்களிப்பை அளித்து வருகிறார். நல்லதொரு கவிஞராக, பேச்சாளராக, பட்டிமன்ற பேச்சாளராக பரிணமித்து வருகிறார். சிறப்பம்மா. இவர் நமக்கு கோவை கொடுத்த கொடை, இவர் நமக்கு கோவை கொடுத்த கொடை. சிறப்பம்மா. நன்றிங்க, நன்றிங்க. ஒரு வரவேற்பு இந்த கவியரங்க ஒரு குறுப்பினராக இருந்து என்னை இங்கு இருக்கும் இந்த பிரதான வரவேற்பு திருமதி பவானி கவிபாட வருமாறு. நன்றி அம்மா. பெற்றெடுத்த வளர்த்தெடுத்த தமிழுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை. இந்த கவியரங்கத்தில் பொறுப்பாளராக இருந்து இந்த கவியரங்கத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கவிஞர்களையும் ஒருங்கிணைத்து அதற்கு ஒரு தலைமை என்று தேர்ந்தெடுத்து அவரையும் வரவழைத்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை இங்கே நமக்கு அமைத்துக் கொடுத்திருக்கிறார் திருமதி திருமுக ஆசிரியர், கவிஞர் திலகம் என்று பல்வேறு விருதுகளை பெற்ற கவிஞர் திருமதி கு பவானி திருவள்ளூரில் இணைந்து பல்வேறு பணிகளை தொடர்ந்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே செய்து கொண்டிருக்கிறார். ஒரே நேரத்திலே 2-3 பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கு எப்படித்தான் நேரம் கிடைக்கிறதோ என்று நேற்று என்னிடம் ஒருவர் பொறாமையோடு கேட்டார். அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். பாருங்கள் அம்மா, பவானி அம்மா உங்கள் கவிதை. நன்றி ஐயா. பெற்றெடுத்த தாய்க்கும் வளர்த்தெடுத்த தமிழுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக தொடர் கவியரங்க நிகழ்ச்சியில் இன்று 7வது கவியரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த கவியரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் முனைவர் கு சக்திலீலா அம்மா அவர்களுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், கவி பாடி சென்ற அனைத்து கவி ஆளுமைகளுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தண்ணீர் பந்தல் தாகம் தீர்க்குமா? கோடை கொளுத்தும் வெயிலில் கால் கடக்க நடந்து சென்றேன். கண்கள் சொருக, நா வறண்ட, உடலோ தடுமாற, தூரத்தில் கண்டேன் தண்ணீர் பந்தலை. மனமதில் மகிழ்ச்சி அடைய நெருங்கினேன். தண்ணீர் பந்தலையும் குடத்தையும் கண்டேன், தண்ணீர் காணவில்லை. தண்ணீர் பந்தல் தாகம் தீர்க்குமா? இதுதான் இன்றைய நிலையா? மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியாமல் தண்ணீர் பந்தலை அமைத்து தாகம் தீர்த்து விடுவார்களா? தண்ணீர் பந்தல் தாகம் தீர்க்குமா? இதுதான் இன்றைய நிலையா? மரங்களை நட்டாலே மழை பொழியுமா? மழை பொழிந்தாலே தண்ணீர் பஞ்சம் தீர்ந்து விடுமா? இயற்கையை காப்போம், பசுமையை மீட்டெடுப்போம். கோடை வெயிலில் ஏன் இந்த தண்ணீர் பந்தல்? மழை நீரை சேகரிப்போம், அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்பு சகோதரி கு பவானி, திருவள்ளூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மிக அருமையான கவிதையும். இருந்த தாகத்தோடு தண்ணீரை தேடி அந்த தண்ணீர் பந்தலில் தண்ணீர் இல்லை என்று மிக அழகாக காட்சி. ஒரு நல்ல ஒரு தண்ணீர் மிக காட்சி. தண்ணீர் தரும் மலைகள் மரங்கள் மலையை வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். கவிஞர் ரம்ஜான் அம்மாவை கவிதை பாட வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் தண்ணீர் பந்தல் தாகம் தீர்க்குமா? மானுடத்தின் மகிமை புலம்பட, மதிகொண்ட நீதி எல்லாம் திடம் கொள்ள,
மதிகொண்ட நீதி எல்லாம் திடம் கொள்ள பதையென பண்போர் நெஞ்சில் பதையென வதைக்கும் வகையாய் தினமொரு திடமை கொண்டே கடப்போர் யுகமென வாழ்வதில்லை வருந்தி மனமுணர்ந்தோர் வாரி வழங்கும் குணம் கொண்டடைய நற்பண்பால் நாடே வாழுமானால் அவரின் மனதின் மறுபங்காய் மாறுபட்ட தருணங்கள் சிறப்புற்று சிறு தூய்மை ஆகும் என சிவனின் அங்கமும் சிறு உண்மை கூறுவதே நற்சொல்லால் வெல்லார் சேர்வதெல்லாம் மக்கள் மனமென்று நீதியின் மொழிகள் நின்றே பேசுவதே அன்பில் ஆழ்த்தி பல இழிவின் பாதை தாண்டி மக்கள் தாகம் தீர்க்க நாளும் நிற்கும் தண்ணீர் பந்தலாய் என தனியாத ஈகையின் ஈர உணர்வோடு நிற்கும் தண்ணீர் பந்தலை ஓர் நொடி உயிரை உயிர்ப்பிக்கும் ஒருவரும் இறைவன் அளித்ததேன் இச்சென்மம் உனக்கு. வணக்கம் ஐயா. மிக அருமையாக உணர்ச்சி பூர்வமாக கவிதையை வாசித்திருக்கின்றார். இன்றைய நிலைப்பாடு என்ன? தண்ணீர் பந்தலினுடைய அந்த ஈரமில்லா மனித மனங்கள் ஈரமில்லை, இந்த பூமியில் வளமும் இல்லை, இந்த தண்ணீர் பந்தல்கள் மட்டும் எப்படி தாகம் தீர்க்கும் என்று ஒரு வினாக்குறியோடு இறைவனை நினைத்தால் கூட இன்று நிலையை மாற்ற முடியாத நிலைக்கு இந்த பூமி தள்ளிவிட்டது என்று மிக அருமையான கவிதையை தந்த ரம்ஜான் அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இப்போது இந்த வருகிறார் கவியரங்கத்துடைய தலைவரும் காளீஸ்வரி சிவகாசியில் இருக்கக்கூடிய காளீஸ்வரி கல்வித்துடைய தமிழ்துறை பேராசிரியருமான கவிஞர் முனைவர் கு சக்திலீலா அவர்கள். பாருங்கள் அம்மா. மிக அழகாக ஒரு 13 கவிஞர்கள் தங்களுடைய கவிதையை தந்திருக்கிறார்கள். சதீஷ்குமார் ஐயா தொடங்கி ரம்ஜான் அம்மா வரையில் ஒரு 13 கவிஞர்களினுடைய கவிதைகள் இங்கு பேசப்பட்டிருக்கின்றது. சதீஷ்குமார் ஐயா கட்சிகளினுடைய நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய தண்ணீர் பந்தலை காட்சிப்படுத்தினார். சுயநல கண்கள் இன்று தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டிருக்கின்றது, புரிந்தும் மீண்டும் யாசிப்போமா என்ற வினாவோடு சரஸ்வதி ஐயப்பனம்மா தன்னுடைய கவிதையை தந்தார். சுஜாதா தேவி அம்மா எல்லாம் அழித்துவிட்டு நாம் தண்ணீர் பந்தலை நாடுவது இந்த தரணியில் எப்படி நிலையான தண்ணீரை தரும், மக்கக்கூடிய காத நெகிழிகளால் மண் மக்கி இருக்கின்றது என்று மிக அழகாக ஒரு கவிதையை தந்தார். பிள்ளைகளை ஈன்றால் தண்ணீர் வரும், கொடைமடமாக இந்த தண்ணீர் பந்தல்கள் ஏன் அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி அம்மாள் தன்னுடைய கவிதையை வைத்து சென்றார். ராஜலட்சுமி சுபா இன்றைய இளைய தலைமுறையின் குரலாக கவிதை தந்ததாக ஐயா சொன்னார். மிக அருமையான சொல்லாடல்களோடு அவருடைய கவிதைகள் அமைந்திருந்தது. காட்சிப்படுத்துவதற்கு அவருடைய கவிதை இருந்தது. தமிழ் பூங்குன்றன் ஐயாவினுடைய கவிதை அடுத்து வெந்நீர் ஊற்றி வேலையெல்லாம் அறுத்துவிட்டு தண்ணீரை நாம் யாசிக்கின்றோம் என்று மிக அழகான தொடக்கத்தை சொல்லி சோலைகளை இந்த நீர்பந்தல்கள் அமைப்பது ஏன் என்பது போன்ற தன்னுடைய கவிதையை கேட்டிருந்தார். அடுத்து சங்கம் சாய்ராம் அம்மா கை கொடுக்கக்கூடிய சஞ்சீவிகளாக இந்த தண்ணீர் பந்தல்கள் இல்லாமல் நீரில்லா நிலையை மாற்றுவதற்கான வழியை தேடுங்கள் என்று மிக அருமையான கவிதையை தந்தார் தங்கம் சாய்ராம் அம்மா. சங்க தமிழக்ஷமா கோடையில் மலர்ந்து குளிர்விக்கும் காளான்கள் என்று அந்த தண்ணீர் பந்தல் வர்ணித்ததோடு அவைகள் ஆபரணங்களாக கட்சியினுடைய சின்னங்களை சூடி நிற்கின்றது என்று மிக அழகாக சொன்னார். அடுத்து காஞ்சி கதிர கவிதையை தந்தார். பசுமையான அந்த பூமி விட்டோம், தண்ணீர் பந்தல்களால் நம்முடைய தாகம் தீராது, மரங்களை வளர்த்து விரிவானின் துளிகளை பெறுவோம் என்று மிக அழகான கவிதையை தந்தார். அடுத்து வாசுகி பொன்னரசம்மா நீர் பந்தல்கள் கோடைகளில் முளைக்கின்றன, அவை வாடி நிற்கும் உயிர்களுக்கு இன்பத்தை தராது,
தர்மம் என்பது எதிர்பாராமல் செய்யக்கூடியது. இந்த தண்ணீர் பந்தல்கள் எதிர்பார்ப்புகளோடு செய்யப்படக்கூடியது என்று மிக அழகான ஒரு கவிதையை தந்தார் வாசுகி பொன்னரசம்மா. அடுத்ததாக நித்யா, பசும்புடவை கூடிய இந்த பூமியினுடைய வளங்களை எல்லாம் நாம் வீணாக்கி விட்டோம். மரங்களை பிறப்பிக்க வேண்டும். அவசர சிகிச்சை பிரிவில் பூமியை மரங்களை ஈனச் செய்யுங்கள் என்று காணாமல் போனவர்கள் பட்டியலில் காடுகள் சேர்ந்து விட்டது, அதை மீட்டெடுப்போம் என்று மிக அழகான ஒரு கவிதையை தந்தார். அடுத்ததாக அமுதா சிங்காரவேலு அம்மா, பழமைகளை எல்லாம் பறிகொடுத்து விட்டு மனிதன் தமிழர்கள் தன்னுடைய மரபுகளை எல்லாம் மறந்து விட்டார்கள் என்றும் பச்சைகளை எல்லாம் பாழ்படுத்தி விட்டோம், பின்பு எப்படி தண்ணீர் கிடைக்கும், இந்த தண்ணீர் பந்தல்கள் நம்முடைய தாகத்தை எப்படி தீர்க்கும் என்று மிக அழகாக கவிதையை பாடினார். அடுத்து பவானி, மரங்களை நட்டால் மழை பொழியும், இந்த தண்ணீர் பந்தல் என்பது நாம் தாகத்தை முழுமையாக தணிக்காது என்று மிக அழகான ஒரு கவிதையை தந்தார். இறுதியாக ரம்ஜான் அம்மா தன்னுடைய கவிதையில் இன்றைய நிலை எப்படி இருக்கின்றது, இறைவனே நினைத்தாலும் இந்த பூமியினுடைய வளமையை மீட்டெடுக்க முடியாத நிலையில் இருக்கின்றது என்று மிக அழகாக என்னுடைய வேண்டுகோளை ஏற்றும் இந்த தமிழ் பூங்கா சங்கத்தமிழ் பூங்காவின் கவிதைகள் பாடிய அத்துணை கவி ஆளுமைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தளம் என்பது எனக்கு புதுமையான ஒரு தளம். இந்த தளத்தினுடைய நிறுவனராக இருக்கும் நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களையும் இந்த நிறுவனத்தினுடைய தலைவராக செயலாளர்களாக அவர் வைத்திருக்கக்கூடிய பெயர்களை கேட்டே நான் அசந்து விட்டேன். தலைவராக திருவள்ளுவரும் பாரதிதாசன் செயலாளராகவும் இருப்பதாக ஐயா சொன்னார். மிக அருமையான இந்த மன்றத்தில் தலைமை ஏற்று இந்த கவியரங்க நிகழ்வை நடத்தி கொடுத்ததில் கொள்கின்றேன். அதற்கான வாய்ப்பை அளித்த அத்துணை உறவுகளுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை கூறி இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு கவியரங்கை வல்லமையோடு நடத்தி கொடுத்த சிவகாசி வாலிஸ்வரி கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியர் திருமதி முனைவர் கு. சக்திலீலா அவர்களுக்கு சங்கத்தமிழுக்கு சார்ந்த வணக்கங்கள். இந்த இடம் கொஞ்சம் புதுமையாக இருக்கு என்று சொன்னார். இது கொஞ்சம் புதுமையான இடம்தான். இது எனக்கு புதுமையான இடம். நான் முதல் முறையாக ஒரு அமர்வு தலைமை இங்கு நான் ஏற்றிருக்கின்றேன், அதை நான் கூறினேன். இது பழமையை கொண்டு வந்து எதிர்கால சாந்தியிடம் சேர்க்கிற ஒரு தளம். இதற்கென்று தனி முகம் கிடையாது, இதற்கென்று தனி வழி கிடையாது, இதற்கென்று புது நெறி கிடையாது, தனி நெறி கிடையாது. இது வள்ளுவர் வழி கொடுத்த வள்ளுவரின் முகத்தை தன் முகமாக கொண்டிருக்கிறது. பாவேந்தர் பாரதிதாசன் வழியிலே செல்லுகிறது. இடையிலே தமிழ்த்தாயும் இருபுறத்தில் வள்ளுவரும் பாவேந்தரும் இன்று தமிழை பாதுகாக்கிற ஒரு அமைப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சங்கத்தமிழ். நான் சொல்லுவது சற்று பைத்தியக்காரத்தனமாக தெரியும். இந்த அமைப்பை யார் தொடங்கினால் சொன்னால் நான் நடத்துகிறேன், அவ்வளவு. தொடங்கியவர்கள் குமரிக்கண்டத்திலே வாழ்ந்த தமிழர்கள். அவர்களுடைய நோக்கங்கள் அதை எனவே அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரை பெயரில் நடத்தும். யாராவது ஒருவர் இதே பெயரில் நடத்துவார்கள். ஏற்கனவே திருவள்ளூர் நடத்தி இருக்கிறார், மூலமாக பாவேந்தர் நடத்தி இருக்கிறார், பைந்தமிழ் பாடல்கள் யாராவது நடத்தும். அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த முனைவர் சக்திலீலா அம்மையார் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு கவிபாடிய அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்புற அமைத்துக் கொடுத்த திருமதி து. பவானி தனஞ்சயன் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வந்து வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த திருமதி நல்லாசிரியர் கே. கற்பகம் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வலையொலி வழியாக வழங்கி கொண்டிருக்கிற சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் நமக்கெல்லாம்
இத்தகைய நல்லதொரு வாய்ப்பை இதையெல்லாம் நடத்துவதற்கு, இதையெல்லாம் நினைத்து பார்ப்பதற்கு, தண்ணீர் பந்தல் தாகம் தீர்க்குமா என்று கேள்வி கேட்கக்கூடிய நிலைமைக்கு நம்மை ஆட்படுத்திய இன்றைய அரசியல் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி நிறைவு